பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ள பிள்ளைகளா தான் இருக்கிறோம். பட் அந்த விசுவாசத்துக்கு கர்த்தர் ஒரு பெஞ்ச் மார்க் கொடுக்கிறாரு. நம்முடைய விசுவாசத்தை நாமே பரீட்சை செய்து பார்க்கணும். நம்மை நாமே நம்ம நிதானித்து அறியணும்னு சொல்றாரு. அதற்கான ஒரு அல்டிமேட்டான ஒரு பெஞ்ச் மார்க் தான் கிரியைகளோடு கூடிய ஒரு விசுவாசமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்முடைய விசுவாசத்தின் கிரியைகள் எப்படி இருக்கிறது? நம்ம எல்லாருக்குமே தியரி நல்லாவே தெரியும் இல்லைங்களா? நமக்கெல்லாம் பைபிள் வசனங்கள் எல்லாமே பல வருஷமா கேட்டிருக்கிறோம். நம்மளுக்கு தியரி நல்லாவே தெரியும். அதை பிராக்டிக்கலா நம்ம கீழ்ப்படிதல் மூலமா, நற்கிரியைகள் மூலமா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்றத நம்ம இன்னைக்கு படிப்பு நல்லா தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜேம்ஸ் 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாலே அவங்களோட மூக்குல தான் விரல் வச்சு பார்ப்பாங்க இல்லைங்களா? மூச்சு காத்து இருக்குதா இல்லையா? ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி எதுனாக்க அது கிரியைகள் மட்டும்தான். அந்த கிரியைகள் ஒண்ணு நம்ம வார்த்தைகளா இருக்கலாம், இல்ல நம்முடைய செயல்பாடுகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது கிரியைகள் மூலமா வெளிப்படணும் அப்படின்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். டைட்டஸ் 3:14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமென். ஆமென். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி. அப்ப நம்முடைய கனி வெளிப்படுவது முதலாவது எப்படி வெளிப்பட வேண்டும்? நற்கிரியைகள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப எவ்வளவு விதமான நற்கிரியைகள் இருக்குது. அப்ப அந்த நற்கிரியைகளை நம்முடைய ஆவியின் கனியை நம்ம பிராக்டிக்கலா வெளிப்படுத்தி தான் ஆகணும். அப்ப இதைத்தான் கர்த்தர் கிரியைகள் உள்ள ஒரு விசுவாசம் என்று சொல்கிறார். அப்ப அந்த விசுவாசம் இருதயத்துல இருந்தாக்க பத்தாது இல்லைங்களா? அத கிரியைகள் மூலமா, நம்ம வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் மூலமா அந்த கிரியைகளை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அது ப்ரூவ் ஆகும்னு கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியன்ஸ் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். நற்கிரியைகளை செய்கிறதற்கு தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? நம்ம படைக்கப்பட்டது எதுக்காக? நற்கிரியைகள் செய்கிறதற்காக தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அதே போல அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப நீங்க ஒரு நற்கிரியை செய்றீங்கன்னா அதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருங்க. அதனாலதான் இதுக்கு முந்தின வசனத்துல 9வது வசனத்துல ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த ரட்சிப்பு என்பது கிரியைகளினால் உண்டானதல்ல, அது கிருபையினாலே விசுவாசத்தினால் நடக்கிறது. இப்ப 8வது வசனமே அதான் சொல்லுது, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறாரு, விசுவாசத்தின் மூலமா ரட்சிக்கப்படுகிறோம். ஆனா அந்த விசுவாசத்தின் கிரியைகள் இருக்கணும். கிரியைகள்னால நம்ம ரட்சிக்கப்படுறது கிடையாது. ஆனா அந்த விசுவாசத்தின் கிரியைகள் இருந்தாதான் விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விதமே கிரியைகள் மூலமா தான். ஆனா அந்த கிரியைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்ப கர்த்தரே உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அந்த நற்கிரியைகளை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதனால நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கும் நமக்கு இடம் இல்லை. ஆனா அதை செஞ்சுதான் ஆகணும். என்னென்ன விதமான நற்கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமன்ஸ் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஆமென். யாருக்குங்க நித்திய ஜீவனை அளிப்பார்னு எழுதியிருக்கு? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணுமா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்லா வந்திருந்திருப்பாங்க. பட் காலப்போக்குல வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு வந்துடும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் யாரு தேடுறாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நித்திய ஜீவன் வேணும்னாக்க சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். இதுல சோர்ந்து போன ஒரு சபை வேதத்துல பாக்குறோம். அதுதான் எபேசு சபை.
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்றத வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தர் பேசுறார். நீ ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டுட்ட, இனிமேட்டு வந்து நற்கிரிகளை செய்ய பழகு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சோர்ந்து போகாமல். இந்த ஓட்டம் வந்துட்டு ஒரு நீளமான ஓட்டம், வாழ்க்கை ஓட்டம்ன்றது நீளமானது. பல வருஷங்கள் வந்துட்டு நம்ம கர்த்தருக்குள்ளார நிலைச்சுதான் வந்துட்டு இருக்கணும். ஒண்ணு நாம மரிக்கிற வரைக்கும், இல்ல கர்த்தர் வர வரைக்கும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். நம்ம நித்திய ஜீவன் அடையறதுக்கு நாம மரிக்கிற வரைக்குமோ அல்லது கர்த்தர் வந்துட்டு வருமட்டாகவும் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை வந்துட்டு செய்யணுன்றதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து அறியலாம். ஏன்னா நம்ம நல்ல பைபிள் வசனங்கள்ல தேர்ந்த பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம அநேகர் வந்துட்டு நல்ல வசனங்களை காதுல கேட்கறது, வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இதுல தியரி சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வந்துட்டு நம்ம நல்ல தேர்ந்த பிள்ளைகளா தான் இருக்கிறோம். பட் கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த தியரிய பிராக்டிஸ்ல கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது செத்த விசுவாசம்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் கர்த்தர் வருமட்டாகும் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை வந்துட்டு செய்யணும். இதை செஞ்சா மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுப்பேன்றார். வாசிக்கலாம் தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், டைட்டஸ் 3:8. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். ஆமென். எதை வந்துட்டு திட்டமா போதிக்கணும்னு கர்த்தர் வந்துட்டு தீத்துக்கு சொல்றாரு. இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எவைகளை குறித்து திட்டமும் தீர்க்கமுமா போதிக்கணும்? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், அதாவது உண்மை கிறிஸ்தவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்கணும். அப்ப நம்ம நற்கிரியைகள் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது ஆவியின் கனியை வெளிப்படுத்துறதோ, இல்ல ஏழைகளுக்கு உதவி செய்யறதோ, இல்ல சபையில இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யறதோ, இல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதோ, ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு புறப்பட்டு போய் வந்துட்டு வியாதியஸ்தர்களை குணப்படுத்துறது, யாராவது சொந்தக்காரவங்க நண்பர்கள் வந்துட்டு உடம்பு சரியில்லைனாக்க அவங்கள போய் பாக்குறது. கர்த்தர் இதைத்தான் கேட்க போறார். ஏன்னா அந்த நியாய தீர்ப்பு நாள்ல ஒண்ணு கேட்பேன்னு சொல்றாரு. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தாயா, தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தாயா. இதை நீங்க மாம்சத்திலையும் பார்க்கலாம், ஆவியிலையும் பார்க்கலாம். மாம்சத்துல பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். வியாதியஸ்தர்களை பார்க்கணும், காவல்ல இருந்து ஜெயில இருந்தவங்களை போய் பார்க்கணும். ஆனா ஆவியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது குறித்து நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியும் பண்ணணும். ஆவியில பார்த்தாக்க நமக்கு போஜனம் என்பது தேவனுடைய வசனமா இருக்கிறது. தேவனுடைய வசனம் என்கிற போஜனத்தை நம்ம மத்தவங்களுக்கு வந்துட்டு கொடுத்தோமா? பரிசுத்த ஆவி என்கிற ஜீவ தண்ணீரை வந்துட்டு மற்றவர்களிடம் வந்துட்டு நம்ம பிரசங்கம் பண்ணோமா? இல்ல வந்துட்டு கர்த்தருடைய நீதி என்கிற அந்த நீதியின் ஆடையை வந்துட்டு மற்றவர்களுக்கு போர்த்தி விடும்படி நம்ம அவர்களுக்கு துணை நின்றோமா? இதைத்தான் கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பார்க்க போறார். வியாதியஸ்தர்கள் இருக்கும் பொழுது நம்ம மருந்து மாத்திரையை நான் வந்துட்டு வாங்கி தரேன்னு சொல்றதை காட்டிலும், நீ இயேசுவை நம்புப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்றேன், நீ மனம் திரும்பு, நம்ம இயேசப்பா நாமத்துல ஜெபம் பண்ணா உனக்கு சுகமாகும். கர்த்தர் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை தான் நம்மகிட்ட வந்துட்டு விரும்புறார். அப்ப இந்த நற்கிரியைகள் வந்துட்டு அதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அது ஒண்ணுதான் வந்துட்டு நமக்கான பெஞ்ச் மார்க்கு. நம்முடைய விசுவாசத்துக்கான அந்த பெஞ்ச் மார்க்கே வந்துட்டு நாம் செய்கிற நற்கிரியைகள் மட்டும்தான். அப்ப இவைகளை குறித்து திட்டமா போதிக்கணும். இவைகளை நம்ம திட்டமா கடைபிடிக்கணும். கடைசி வரைக்கும் சோர்ந்து போகாமல் இதை கடைபிடிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம் 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரைக்கும். 2 Timothy chapter 3 verses 16 to 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் எதுக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்குது? தேவனுடைய மனுஷன் தேறினவனா இருப்பதற்கும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியா. அப்ப நீங்களும் நானும் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம நற்கிரியைகள் செய்யணும்னு சொன்னாக்க அந்த வேத வாக்கியங்கள் ஒண்ணுதான் நமக்கு துணையா இருக்கும். நீங்க நற்கிரியைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு வேத வாக்கியங்கள் நிச்சயமா துணையா இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம கூடுகிற கூடுகையே பாத்தீங்கன்னா இது நற்கிரியைகளின் நிமித்தமா தான் நம்ம இதை செய்யணும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிதான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் கூடணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 25 வரைக்கும். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும்.
நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். ஆமென். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி நம்ம எதற்காக சபையாக கூடி வருகிறோம்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படுவதற்கு தான், ஒருவரை ஒருவர் கவனிப்பதற்கு. எதற்காக தான் சபையா கூடி வரோம்? அப்படிப்பட்ட சபை கூடுதலை நாம் விட்டுவிடக் கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த நற்கிரியைகள்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, முதலாவது நற்கிரியை ஆவியின் கனியை நம்ம வெளிப்படுத்தணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம்மளால எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகள் செய்யணும். அதுபோல ஏழைகளை வந்துட்டு விசாரிக்க வேண்டிய கடமை நமக்கு வந்துட்டு இருக்கிறது. புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நற்கிரியைக்குரிய கடமை நமக்கு இருக்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்றார். எல்லாருக்கும் காணும் விதமா நம்ம வந்துட்டு தாரை ஊதுவித்து செய்யறது நம்மளுடைய வேலை இல்ல. நீங்க அதிகமா நற்கிரியைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கர்த்தரை வந்துட்டு ஒரு நிலைமை ஏற்படுத்துவார். நம் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணுன்றார். அப்படின்னா நீங்க நற்கிரியைகளை செய்யறத பார்த்து அநேகர் மனம் திரும்பணும். நீங்க நற்கிரியைகள் செய்யும் பொழுது அநேகர் மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னா அதுல வந்துட்டு சோர்ந்து போகாம தினமும் வந்துட்டு நற்கிரியைகள் செய்யறதுல ரொம்ப ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அந்த நற்கிரியைகள் செய்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம், ஆவியின் கனியை வெளிப்படுத்துறது. சபையாருக்கு எந்தெந்த விதத்துலலாம் நம்மளால உதவி செய்ய முடியுமோ அந்தந்த விதத்துல உதவி செய்யறது. சபைக்கு வெளியில இருக்கிற ஏழைகளுக்கு வந்துட்டு உதவி செய்யறது. அது மட்டும் இல்லாம புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியங்கள், இது எல்லாமே நற்கிரியைகள் என்றுதான் வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 36 வரைக்கும். Matthew chapter 25 verses 35 to 36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு எல்லார்கிட்டும் என்ன கேட்கிறாரு? நீதிமான்களா இருக்கட்டும், துன்மார்க்கரா இருக்கட்டும், ஒரே கேள்வியை தான் வந்துட்டு கேட்கிறார். பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு போட்டியா? அப்ப இதை நம்ம லிட்ரலாவும் எடுத்துக்கலாம், நம்ம அது வந்து லிட்ரலாவும் படிச்சு பார்க்கலாம், ஆவிக்குரிய அர்த்தங்களையும் எடுத்துக்கலாம். லிட்ரலா பாத்தீங்கன்னா நம்ம பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு நம்ம போடணும், தாகமா இருக்கிறவங்களுக்கு நம்ம தண்ணீர் கொடுக்கணும், நம்ம அந்நியர்களா இருக்கிறவங்களை வந்துட்டு சேர்த்துக்கணும், வஸ்திரம் இல்லாத இருக்கிறவர்களை வந்துட்டு அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், வியாதியா இருக்கிறவங்கள விசாரிக்கணும், காவலில் இருப்பவர்களை போய் பார்க்கணும். ஏசப்பா எங்கேயாவது ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஜெயிலுக்கு போய் யாருக்காவது வந்துட்டு அவர் வந்துட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரா? அவர் ஜெயில் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணதே கிடையாது. இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் எதுனா ஆவிக்குரிய அர்த்தம் தான் ஒரிஜினலான அர்த்தம். ஏன்னா வஸ்திரம் இல்லாத எல்லாருக்கும் உங்களால வஸ்திரம் வாங்கி கொடுக்க முடியுமா? அந்நியரா இருக்கிற எல்லாரையும் உங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சுக்க முடியுமா? கர்த்தர் இங்க கொடுக்கிற வந்துட்டு அடிப்படையான அர்த்தமே ஆவிக்குரிய அர்த்தம் தான். அப்ப பசியா இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க இங்க போஜனம் என்பது எதை குறிக்கிறது? வசனம் தான் பால் உணவு திட உணவு என்று வேதம் சொல்கிறது. அப்ப வசனமாகிய பால் உணவு திட உணவு. அப்ப கம்மியா தெரிஞ்சவங்களுக்கு அடிப்படை வசனங்களையும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ்டான வசனங்களையும் நீங்க போதிக்கிறீங்களான்றதை யோசிச்சு பாருங்க. மற்றவர்கள் வந்துட்டு வசனத்துக்கு தாகமா இருக்கும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் உள்ள வசனங்களை வந்து நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? அப்ப வசனத்துக்காக தாகமா இருக்கிறவங்களுக்கு நீங்க வசனம் போதிக்கிறோம். அப்ப பரிசுத்தாவி என்கிற ஜீவ தண்ணீருக்காக தாகமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்க பரிசுத்தாவியின் வந்துட்டு கிருபை வரங்களை வந்துட்டு நீங்க வழங்கணும். இதனாலதான் கர்த்தர் வந்துட்டு பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள் அப்படிங்கிறார். அப்ப அந்நியரா இருக்கிறவங்க, நம்ம அந்நியரும் பரதேசிகளமா இருக்கிறோம் வேதம் சொல்லுது. குறிப்பா வந்துட்டு சபைக்கு அந்நியர்களா இருக்கிறவங்கள சுவிசேஷம் அறிவித்து சபைக்குள்ளர சேர்க்க வேண்டிய கடமை அது நம்முடையது. ஏன்னா சபை தான் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி மனைவி என்று எழுதியிருக்கிறது. இப்ப சபைக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாமே அந்நியர்கள் தான். அப்படிப்பட்ட அந்நியர்களை வந்துட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு நம்ம சபைக்குள்ளார சேர்த்துக்கிறது. இதுதான் அந்நியனா இருந்து என்னை சேர்த்து கொண்டீர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா அந்நியர்களையும் கொண்டு வந்து உங்க வீட்டுல உட்கார வச்சுக்குவீங்களா? அது வாய்ப்பு இருக்குதா? இது கர்த்தர் இங்க மாம்சத்துல அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் அப்படின்ற அர்த்தத்துல வந்துட்டு இங்க மாம்சத்துல மட்டும் சொல்லல, குறிப்பா ஆவிக்குரிய அர்த்தம் தான் இங்க பிரதான அர்த்தமா இருக்கிறது. வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். உங்க ஊர்ல இருக்கிற எல்லா வஸ்திரம் இல்லாத இருக்கிறவங்களுக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்கள்ட்ட பணம் இருக்குதா? ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம், நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இருக்காது.
அப்படின்னாக்கா வஸ்திரம் இல்லாத இருந்த நம்ம யாரை சந்திக்கிறோமோ, ஒரு 4 பேரை நம்ம சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீதியின் வஸ்திரம் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தவான்களுடைய நீதிகள் தான் வெண் வஸ்திரம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்தவான்களின் நீதி அது எப்பொழுது வரும்? சுவிசேஷத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்க பரிசுத்தாவியினவரை பெறுகிறார்கள். பரிசுத்தாவியை பெறும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? நீதியின் வஸ்திரம் கிடைக்குது. அப்ப வசனத்துக்குள்ளார வளர்த்து அவங்களை கூட்டிட்டு வரணும். அப்ப பசியா இருந்தேன்னு போஜனம் கொடுத்தாயா? அப்ப வசனத்துக்காக தாகமா இருக்கிறவங்களுக்கு வசனத்தை கொடுக்கணும். பரிசுத்தாவிக்காக தாகமா இருக்கிறவங்களுக்கு ஆவியின் கிருபை வரங்கள் மூலமா அவங்களுக்கு போதிக்கணும். அந்நியரா இருக்கிறவங்கள சபைக்குள்ளார சேர்த்துக்கணும். சபைக்குள்ளார சேர்த்துக்கிட்ட பிறகு அவங்க ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்தாவி வரும் பொழுது அவங்களுக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படும். இப்ப வியாதியா இருந்து என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியஸ்தர்களை போய் சந்திச்சு இயேசுவின் நாமத்தினால வியாதிகளை குணப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். அப்ப நம்ம எல்லோருமே வியாதிகளை குணப்படுத்த முடியும்னு வேதம் சொல்லுது. மார்க் 16ஆம் அதிகாரத்துல வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள். இது கட்டிட சபை கம்ப்ளீட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு வசனம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜெயில் மினிஸ்ட்ரி பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு பர்மிஷன் வாங்குறதே ஒரு கஷ்டமான வேலை. ஏசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ பெருசா ஜெயில் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணல. காவலில் இருந்தேன் அப்படின்னா பிசாசின் காவலில் அநேகர் இருக்கிறார்கள். பிசாசு பிடித்தவர்களா பிசாசின் அடிமைத்தனத்திற்கு பிசாசோட டூல்ஸை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப டிவி பாக்குறது, சினிமா பாக்குறது, குடிக்கிறது, இல்ல புரணி பேசுறது, இந்த மாதிரி நாடகம் பாக்குறது, இந்த மாதிரி பிசாசின் காரியங்களுக்கு அடிமைகளா பல பேர் இருக்கிறாங்க. அதைத்தான் காவலில் இருந்தேன்னு என்னை பார்க்க வந்தீர்கள். இப்ப பிசாசின் பிடியில் இருக்கிறவங்கள நீங்க வசனத்தினால இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கிறீங்களா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்ட வசனங்களா இருக்கிறது. இப்ப இதுதாங்க நற்கிரியைகள். இந்த 6 விஷயம் எழுதியிருக்கு இல்லைங்களா? அப்ப பரிசுத்தாவின் வசனங்களை நம்ம போதிச்சு பரிசுத்தாவின் கிருபை வரங்களோட நம்ம செயல்பட்டு சபைக்கு அந்நியரா இருக்கிறவங்களை நம்ம சேர்த்துக்கிட்டு அவங்க ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவியை பெறும் பொழுது அவங்க அந்த நீதியின் வஸ்திரத்தை பெறுகிறார்கள். வியாதி இருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால குணப்படுத்துறோம். பிசாசனால பிடிக்கப்பட்டவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். Matthew 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். இந்த வசனத்தினுடைய ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ராஜா என்ன சொல்றாரு? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில். என் சகோதரர்ன்ற வார்த்தையை நல்லாவே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்ப கர்த்தருக்கு சகோதரனா மாம்சத்தின்படி பார்த்தா யூதர்கள் இல்லைங்களா? யூதர்கள் கர்த்தருக்கு சகோதரர்கள். இப்ப யூதர்களுக்கு போய் நம்ம பசியா இருக்கிற யூதர்களுக்கு தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது நம்ம இங்க இருந்து போய் அங்க செய்ய முடியாது. அவங்க எல்லாம் பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. அப்படின்னா கர்த்தர் என் சகோதரர்னு யார சொல்றாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்களை மாத்திரம்தான் என் சகோதரன்றார். அவருக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் என்னுடைய எதிரிகள்னு சொல்லி சொல்றார். சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு நீ என்ன பண்ணன்னு முதல்ல கேட்கிறார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு நீ என்ன பண்ணுன அப்படின்ற கேள்வியை தான் கர்த்தர் கேட்கிறார். அப்ப இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்ப யூதர்களுக்கு நம்மளால நற்கிரிகள் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் ஜெபிச்சுக்கலாம். நம்ம இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க நம்ம பழைய வாழ்க்கையில எப்படி நற்கரிகள் செஞ்சிருப்போம்? சர்ச்சுக்கு போனவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் தசமபாகம் கொடுத்தேன், நான் காணிக்க கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம இப்ப இன்னைக்கு வீட்டு கூடுகைகள்ல இருக்கிறோம். ஆதி சபையை போல வீடுகளிலே கூடுகிறோம் இல்லைங்களா? அப்படின்னா என்னோட தசம பாகத்தை நான் மிச்சம் பண்ணி நானே வச்சுக்கலாமா? அது பெரிய பாவமா இருக்கும். நான் முன்னாடி நான் தசம பாகம் கொடுத்தேன், நான் காணிக்க கொடுத்தேன், இப்ப எனக்கு செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாம் நானே வச்சுக்கிறது இது ஒரு சுயநலமான ஆட்டிடியூடு. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது, சரி முன்னாடி தசம பாகத்தை நம்ம யாரோ ஒருத்தர் கீழ்ப்படியாத ஒரு மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட பணத்தை எடுத்து நம்ம ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியுமா? என்னோட சபையில யாராவது ஏழைகள் இருக்கிறாங்களா? என்னுடைய சபையில யாராவது அவங்க இல்லாதவங்க இருக்கிறாங்களா? யாராவது பசியோட இருக்கிறாங்களா? யாராவது வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்களா? யாராவது ஏழைகளா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சபைக்கு வெளியில இருக்கிற ஏழைகளா இருக்கட்டும், சபைக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவர்களுக்கு நற்கிரிகள் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்ம எந்தெந்த உதவிகள் செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, பெரிய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு ஆகுது. இதை செய்யறது நம்முடைய வேலை கிடையாது. இன்னைக்கு அது போல
எஜுகேஷன் ஒரு சிலை வழிபாடு பண்ற மாதிரி, இந்த ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது ஒரு சிலை வழிபாடு பண்ற மாதிரியான ஒரு காரியம் ஆயிடுச்சு. 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம்னு சொல்லி ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் இருக்குது. இன்னைக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா நல்லது பிரதர். ஒரு பிள்ளை படிச்சதுன்னு சொன்னா அந்த குடும்பத்தையே தாங்கும். அதெல்லாம் உங்க வேலையும் என் வேலையும் கிடையாதுங்க. ஹாஸ்பிட்டல் நம்ம வந்துட்டு எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸுக்கு மற்றவங்களுக்கு பெரிய லெவல்ல ஸ்பெண்ட் பண்றது நம்மளுடைய வேலை கிடையாது. ஆண்டவர் தெளிவா அடிப்படை தேவைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறார். பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தியா? தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தாயா? இந்த அடிப்படை தேவைகளுக்கு உதவி செய்யறது நம்முடைய கடமையா இருக்கிறது. பெரிய பெரிய எக்ஸ்பென்சஸ், இப்போ ஒருத்தர் வந்துட்டு சொல்லுவாரு, எனக்கு வீட்டுல வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு பணம் இல்லை, நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்மளை செய்ய சொல்லவே கிடையாதுங்க. இல்ல மத்தவங்களுக்காக கையெழுத்து போட்டு ஷூரிட்டி போட்டு லோன் வாங்கி கொடுக்கறது, இப்படி மாட்டிக்கிட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. மத்தவங்களுக்கு ஷூரிட்டி போடக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. கையடித்து கொடுக்காதே என்று வேதம் சொல்கிறது. மத்தவங்க வந்துட்டு கடனுக்கு நீ பொறுப்பு எடுத்துக்காதேன்னு சொல்லி வந்துட்டு வேதம் சொல்லுது. உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது அதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கூட சபையில போதிக்கிற சகோதரர்கள் மூப்பர்கள்ட்ட நீங்க எப்ப வேணா ஃபோன் பண்ணி வந்துட்டு கேட்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்யற காரியத்துல அடிப்படை காரியங்களுக்கு உதவி செய்ய சொல்றாரு. எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ்னு 1-2 இருக்கும். அந்த எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ்ல 1-2 பெரிய எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நம்ம சகோதர சகோதரிகளுக்கு செய்யலாம். அப்ப அது போல நமக்கு கர்த்தர் வந்துட்டு எப்படி கொடுக்க சொல்றாரு? கொடுக்க சொல்றது வந்துட்டு உள்ளவைகளிலிருந்து எடுத்து கொடுண்டார். கடன் வாங்கி கடன் கொடுக்கறது வந்துட்டு தவறான ஒரு பழக்க வழக்கம். கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணி நிறைய பேர் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. கடன் வாங்கி கடன் கொடுக்க கூடாது. நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தருக்கு 500 ரூபாய் கொடுக்கலாம். நம்ம கையில இருக்குது, இருக்கிறதுல இருந்து கொடுக்குறோம். உள்ளவைகளிலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். அப்ப ஏழைகளுக்கு உதவி செய்யணும். குறிப்பா சபைக்குள்ளார இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இதுதான் சமநிலை பிரமாணம் என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப இந்த சமநிலை பிரமாணத்தையும் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமன்ஸ் 12:13. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆமென். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்றது எழுதியிருக்கு. ஏற்கனவே நம்ம படிச்சோம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிறார். அப்ப என் சகோதரருக்கு நீங்க உதவி செய்யணும்டார். இயேசுவின் சகோதரர்கள் யாருங்க? இனிமேட்டு உங்களை என்னுடைய ஊழியக்காரர்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய சிநேகிதர் என்று சொல்லுவேன்னு சொல்லி சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர் யாருங்க? உண்மை கிறிஸ்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதரா இருக்கிறாங்க. உண்மை கிறிஸ்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களா இருக்கிறாங்க. அப்ப பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களை சுத்தி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்குதான்றதை பாருங்க. இருந்துச்சுனாக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை நம்முடைய கடமையா இருக்கிறது. அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் பழைய லைஃப்ல வந்துட்டு தசமபாகம் காணிக்கன்னு சொல்லி கள்ள போதல்கிட்ட நிறைய பணம் ஏமாந்துருப்போம். அந்த வெறுப்புல வந்துட்டு இப்ப ஒண்ணுமே செய்யாம இருக்கக்கூடாது. நம்ம அவங்க செஞ்சது தப்பு தான், அவங்கள மன்னிக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கலாம். பட் பழைய வாழ்க்கையில நம்ம தசமபாகம் காணிக்கையெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குறோம். அப்ப இந்த புதிய வாழ்க்கையில வந்துட்டு நம்மளை சுத்தி வந்துட்டு யார் யார் இருக்கிறான்றதை முதல்ல கவனிக்கணும். நம்ம சபையில யாராவது வந்துட்டு ஒரு சகோதரன் சகோதரிக்கு ஏதாவது குறைச்சல் இருக்குதா? அவங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைகள் வந்துட்டு இருக்குதா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாமா? ஏதாவது சின்ன சின்ன தேவைகளை வந்துட்டு பூர்த்தி பண்ண முடியுமா? இதைத்தான் கர்த்தர் என் சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கலேஷியன்ஸ் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். ஆமென். கவனிச்சு பாருங்க, எல்லாருக்கும் உதவி செய்யணும், யாவருக்கும் உதவி செய்யுங்க. ஆனா விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். அப்ப அந்த விசேஷமான உதவிகள் யாருக்குங்க செய்யணும்? விசேஷமான உதவிகள் வந்துட்டு அது விசுவாச குடும்பம். இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் யாருங்க? யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரனும். அப்ப சபையார் தான் வந்துட்டு தாயும் சகோதரருமா இருக்கிறார்கள். அப்ப இந்த விசுவாச குடும்பம் என்று வேதம் சொல்கிறது. இந்த விசுவாச குடும்பத்தாருக்கு விசேஷமான உதவிகளை வந்துட்டு செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடிப்படை உதவிகள் மட்டுமல்ல, அடிப்படை உதவிகள் இல்லாம ஒரு சில எக்ஸ்ட்ரா உதவிகள் செய்யணும்னா நம்பர் 1 யாருக்கு செய்யணும்னா இந்த விசுவாச குடும்பத்தாருக்கு தான் வந்துட்டு முதல்ல உதவிகள் செய்யணும். வாசிக்கலாம் ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 26 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 15 verses 25 to 26. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். ஆமீன். ஆமென். நல்லா கவனித்து பாருங்க. பொருள் சகாயம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்க நேரடியாவே பேசுறாரு இல்லைங்களா?
இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். இப்ப பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படினா என்ன விதமான உதவி? இது ஆவிக்குரிய உதவி இல்லைங்க, இது மாம்சத்துக்குரிய உதவி. நான் 26வது வசனம் முடிவுல பொருள் சகாயம்னு எழுதியிருக்கு. அந்த காலத்துல ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சொன்னாக்க மூப்பர்கள் மூலமா தான் அந்த பொருள் சகாயத்தை கொடுத்து விடுவாங்க. அப்ப நான் அப்படின்னு சொன்னாக்க இத பவுல் வந்துட்டு தனியா வந்துட்டு போல, பவுலோட சேர்ந்து மற்ற போதிக்கிறவங்களும் மூப்பர்களும் போறாங்க. அப்ப நீங்க ஒரு ஊர் சபையில இருந்து இன்னைக்கு நம்மளுடைய பெயர்கள்லாம் எப்படி இருக்குது? இன்னைக்கு சென்னை சபை, கோயம்புத்தூர் சபை, திருச்சி சபை, தஞ்சாவூர் சபை, இப்படிதான் வந்துட்டு கர்த்தர் வந்து நமக்கு பேரெல்லாம் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னாக்கா ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க வெளியூர் சபையில இருக்கிறவங்கள நமக்கு அதிகமா வந்துட்டு ரொம்ப தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அப்ப இந்த உதவிகள் வந்துட்டு எப்படி கொடுத்து விடணும்னு சொன்னாக்க சபையில இருக்கிற மூப்பர்கள் மூலமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் மாசம் மாசம் போய்கிட்டு இருக்குது. இப்ப நமக்குள்ளாரையும் கர்த்தர் அப்படிதான் வந்துட்டு கிருபையை கொடுத்திருக்கிறார். சபையில இருக்கிற மூப்பர்கள் மூலமா வந்துட்டு அநேகருக்கு உதவிகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்ப நம்மளே வந்துட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த உதவி தேவைன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம்னா நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணுவோம், மற்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நமக்குள்ளாரே நடந்திருக்குது. வெளியூர்ல ஏதாவது நம்ம கேள்விப்படும் ஒருத்தவங்க கஷ்டத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு உதவி செய்வாங்க. ஆனா உதவிகள் உண்மையிலே தேவைப்படுகிற மற்றவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. அப்ப ஒரு ஊர் சபையில இருந்து இன்னொரு ஊர் சபைக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது வழக்கமாவே இந்த வசனம் சொல்கிறது போல, நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருக்கிறேன். பவுல் மூலமா அவங்க கொடுத்து விட்டது போல சபையின் மூப்பர்கள் மூலமா இந்த உதவிகள் செய்யறது நல்லது. பட் உங்க ஊர் சபையில நீங்க செய்யறதா இருந்தா நீங்க ஆவியானவர் உங்களுக்கு நேரடியாவே உணர்த்துவாரு, அவங்களுக்கு டைரக்டா நீங்க உதவி செஞ்சுக்கலாம். அதுபோல எந்தெந்த சபைகள்ன்ற அந்த பெயர்கள் கூட இருக்குதுங்க. மக்கதோனியாவிலும், மக்கதோனியான்றது ஒரு நாடு, அங்க 3 சபை இருக்குது. பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, பெரியா சபை. பிலிப்பு, தெசலோனிக்கே, பெரியா, இது 3 வந்துட்டு பெரோயான்னு சொல்லி நமக்கு தமிழ்ல இருக்கும். இந்த 3 சபைகளும் மக்கதோனியாவில் இருக்கு. அக்காயாவில் வந்துட்டு 3 சபைகள் இருக்குது. கொரிந்து, அத்தேனை பட்டணம், கெங்கிரேயா சபை. இந்த 3 சபைகளையும் நம்ம வந்துட்டு வேதத்துல படிச்சிருப்போம். ஸோ மக்கதோனியாவில் 3 சபை, அக்காயாவில் இருக்கிற இந்த 3 சபைகள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் பண்ணியிருக்காங்க. எத்தனை சபைங்க? மொத்தம் 6 சபைகள். 6 சபைகள் சேர்ந்து பணத்தை கலெக்ட் பண்ணி இங்க பவுல் மூலமா மற்ற மூப்பர்கள் மூலமா அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அக்காயா நாட்டு சபைகள், மக்கதோனியா நாட்டு சபைகள், கலாத்தியா நாட்டு சபைகள் அப்படின்னு ஒரு 3 பைபிள் ஸ்டடி வந்துட்டு நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். அந்த கலாத்தியாவில இருந்த சபைகளுடைய பெயர்கள் என்னது, அக்காயா மக்கதோனியாவில இருந்த சபைகளுடைய பெயர்கள் என்னது, அவங்க எல்லாம் எப்படி கர்த்தருக்காக உண்மையா இருந்தாங்கன்றத ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே பைபிள் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த 6 சபைகள் வந்துட்டு எருசலேம்ல தரித்திரர் இருக்கிறாங்கன்றத கேள்விப்பட்டு அன்பு நிமித்தமா பணம் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அப்ப நம்ம பழைய வாழ்க்கையில தசமபாகம் கொடுத்தோம், காணிக்கை கொடுத்தோம், நம்ம ஏமாந்து போயிருந்தோம், கர்த்தருக்கு உண்மையிலே வந்துட்டு செய்ய வேண்டியதை நம்ம செய்யல. ஆனா இப்ப வந்துட்டு அதை நம்ம மிச்சம் பண்றோமா, இல்ல கரெக்டா வந்துட்டு யாருக்கு செய்யணுமோ ஜெபம் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்கிறோமா? நம்மை நாமே ஒரு விஷயம் நிதானித்து பார்ப்போம். நற்கரியைகள்ல இதுவும் ஒண்ணுங்க. இது மட்டுமே நற்கரியை கிடையாது. நற்கரியைகள்ல முதல்ல ஆவியின் கனிதான், இதுவும் ஒரு முக்கியமான பங்கு நற்கரியைகள்ல வகிக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 24:17. அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். ஆமேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு வந்துட்டு பவுல் வந்துட்டு எங்க வராரு? எருசலேமுக்கு வராரு. எதுக்காக வராரு? தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே எழுதியிருக்கு. அப்ப நம்ம ரோமர் 15ல படிச்சோம், அந்த பரிசுத்தவான்களுக்காக செய்யப்படுகிற அந்த பொருள் சகாயம், அந்த பொருள் சகாயம் தர்ம பணத்தை கொடுக்கறதுக்காக தான் அவர் எருசலேமுக்கே வந்துட்டு போறார். வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 2 verses 15 to 17. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஆமென். விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளே கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன், நீங்கள் சமாதானத்தோட போங்க, நல்லா வந்துட்டு இருங்க அப்படின்னு சொன்னாக்க சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் கட்டளை இடுகிறார்.
அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். இது கட்டளைங்க, இது ஆலோசனை கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற கட்டளையா இருக்கிறது. நம்ம பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களை சுத்தி இருக்கிற ஏழை பரிசுத்தவான்கள் யாருன்றதை பாருங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ம பணத்துக்குரிய வந்துட்டு அந்த செய்கைகளை நம்ம செஞ்சுதாகணும். கர்த்தர் இப்படிதான் வந்துட்டு நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் எல்லாம் வைப்பாரு. நம்ம இதை செய்யறோமா இல்லையான்றத ஆவியானவர் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. இப்ப நம்மளை சுத்தி யாருக்காவது ஏதாவது தேவைகள் இருந்துச்சுனாக்க அதை சந்திக்க வேண்டிய கடமை நம்முடையதான். ஏன்னா பழைய வாழ்க்கையில வந்துட்டு தேவையில்லாத கள்ள போதகர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துருக்கிறோம். கள்ள போதகர்களுக்கு பணம் கொடுக்கறதும் பிசாசு கொடுக்கறதும் ஒண்ணுதான். இப்ப கள்ள போதகர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து நம்ம ஏமாந்துருக்கிறோம். பட் இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கையில, மனம் திரும்பிய வாழ்க்கையில வந்துட்டு நம்மிடையே இருக்கிற அந்த ஏழை பரிசுத்தவான்களை நம்ம கவனிக்கிறோமா இல்லையா அப்படின்றத நாமே நிதானித்து அறியலாம். வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்கள். 1 John chapter 3 verses 17 to 18. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். ஆமென். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு. இப்ப நம்ம கூட இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சகோதரன், நம்ம கூட வந்துட்டு வாரம் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு பந்தியில வந்துட்டு பங்கெடுக்கிற ஒரு சகோதரன் குறைச்சல் அவருக்கு இருக்குதுன்னு சொன்னாக்க தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அவர் வந்து பணம் கேட்கணுன்ற அவசியமே இல்லைங்க. குறைச்சல் இருந்தாலே போதும், அது செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க வாயை திறந்து உங்கள்ட்ட பணம் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைச்சல் உண்டென்று கண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஒருத்தர் வந்துட்டு துணிமணி போட்டுட்டு வரதே ஒரு பழைய துணிமணியை தான் ரெகுலரா போட்டுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் கடமையா இருக்கிறது. அதை நம்ம நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு வந்துட்டு கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அப்ப வெறும் தியரியில மட்டும் வேத வாக்கியம் கிடையாது, அதை பிராக்டிஸ்ல வந்துட்டு கொண்டு வரணும். இது கிரியைகள் மூலமா வெளிப்படுத்தணும்ன்றாரு. இதற்கு பெயர் தான் சமநிலை பிரமாணம். ஆதி சபைகள் எல்லாம் வந்துட்டு இப்படிதான் இருந்தாங்க. பணக்காரங்கள்லாம் வந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க. அப்ப இப்படியாக கிரியைகள் மூலமா நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டியது நமக்கு கடமையா இருக்குது. பட் அதை பெருசா நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம்லாம் கிடையாது. நான் இந்த உதவி செஞ்சேன்னு சொல்லி யாருக்கும் கட்டாயமா சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாமலே இப்படிப்பட்ட உதவிகளை நம்ம செய்யணும். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரின்னு சொன்னா நீங்க யாருக்கிட்டையுமே கேட்க வேணாம். உங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அந்த உதவிகளை நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு செய்யலாம். பட் இதே வெளியூர்ல இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி அப்படின்னு சொன்னா உங்களை காட்டிலும் அந்த ஊர்ல மூப்பர்களா இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியுங்க. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க ஒரு ஊருக்குள்ள வந்துட்டு ஒரு சகோதரன் சகோதரிக்கு உதவி செய்யணும்னா அந்த ஊர்ல இருக்கிற மூப்பர்கள் யாருன்னு பாருங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நான் இந்த மாதிரி உதவிகள் செய்யணும் அப்படின்றத சொல்லி அவங்க மூலமா பண்ணுங்க. ஏன்னா நீங்க செய்யறதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல முறை வந்துட்டு நடந்திருக்குது. எல்லா உதவிகளும் ஒரு நபருக்கு போகும், பட் தேவைப்படுற மற்றவங்களுக்கு உதவிகள் போகாது. இது எதனால நடக்குதுன்னு சொன்னாக்க வெளியூர்ல இருக்கிற நபர்களுக்கு பல பேர் வந்துட்டு போன்ல அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டதுனால நிறைய பேருடைய உதவிகள் ஒருவருக்கே வந்துட்டு போகிறது. அப்படி இல்லாம இது பிரித்து கொடுக்கணும்னு சபையார் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அப்ப இது யாருக்கு தெரியும்னா சபையில வழிநடத்துற மூப்பர்களுக்கு ஓகே, இந்தந்த ஊர்ல இந்தந்த சகோதரன் சகோதரிக்கு மாசம் மாசம் உதவி போகுது, பட் இவங்களுக்கு இன்னும் உதவி போகல அப்படின்னு சொல்லி உதவி இல்லாதவர்களுக்கு உதவி போகிற மாதிரி அவங்களால நிச்சயமா ஹெல்ப் பண்ண முடியும். பட் உங்க சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரிக்கு உதவி பண்ணணும்னா நீங்க யாரையுமே கேட்க வேண்டாம். டைரக்டா ஆவியானவர் அந்த நேரத்துல என்ன உங்களுக்கு சொல்றாரோ நீங்க அதை செஞ்சுட்டு போயிடலாம். இந்த சமநிலை பிரமாணம் அப்படின்ற இந்த பிரமாணம் இது ஒரு கட்டளை. இந்த கட்டளையை வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வந்துட்டு லா ஆஃப் ஈக்வாலிட்டி. இட்ஸ் அ லா, இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். 2 Corinthians chapter 8 verses 1 to 4. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். ஆமென்.
மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப அந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் இது பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், பெரோயா அப்படிங்கிற அந்த பட்டணம், இந்த 3 பட்டணங்களும் சேர்ந்ததுதான் வந்துட்டு மக்கதோனியா நாட்டு சபை. அவங்க என்ன பண்ணாங்களாம், மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணலங்க. மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்ப உதாரத்துவமா வந்துட்டு கொடுக்கறதுன்றது இருதயத்துலதான் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு பணம் நம்ம கிட்ட அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 100 ரூபாய் உதவி பண்ணலாம், 200 ரூபாய் நம்ம வந்துட்டு உதவி பண்ணலாம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஒரு சபையின் மூப்பன், ஒரு அப்போஸ்தலன் வந்துட்டு இந்த சபையாருக்கு சாட்சி கொடுக்கிறான். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமையை வந்துட்டு பவுல மிகவும் கெஞ்சி கேட்டுருங்க, எப்பா நீ போறலையே, எருசலேமுக்கு போறலையே, தயவு செஞ்சு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துருப்பா, எங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தினார் அப்படின்னு சொல்லி மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இப்படிதான் வந்துட்டு ஒரு சபை இருக்கணும். அப்ப இன்னாரு கஷ்டப்படுறாங்கன்றதை நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு தெரியும்ல பிரதர், இது அந்த ஊர்ல அந்த சகோதரனுக்கும் அந்த சகோதரிக்கு இந்த உதவி செய்யலாமா, நீங்க இதுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் வந்துட்டு சபையில இருக்கிற மூப்பர்கள் மூலமா உதவி செய்யணும். அப்போ உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்களே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய நிலைமைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க வார வாரம் பாப்பீங்க. அப்ப நிச்சயமா இந்த மாதிரி உதவிகளை நம்ம செஞ்சுதான் ஆகணும். செய்யறோமா இல்லையான்றது அவங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் வந்துட்டு தெரியும். அதனாலதான் சொல்றேன், ஒரு சிலர் வந்துட்டு தசமபாகம் காணிக்கை மிச்சம் பண்றதுக்காகவே வீட்டு சபைக்கு வந்து சேர்றாங்க. அது ரொம்ப ரொம்ப ராங் ஆட்டிடியூட். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் கர்த்தன் வந்துட்டு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறார். எங்களோட கூட ஆரம்பத்திலே வந்துட்டு கவனிச்சிருக்கிறோம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நோக்கத்துல வந்து சேர்ந்தவங்க எல்லாம் கர்த்தர் நல்லாவே தண்டிச்சதையும் வந்துட்டு பார்த்திருக்கிறோம். நான் சத்தியம் வந்துட்டு ஓகே, நல்ல விஷயம் தான், சத்தியம்லாம் சத்தியமா இருக்குது, ஓகே இங்க வந்தாக்க தசம பாகத்தை மிச்சம் பண்ணிக்கலாம், காணிக்கையை மிச்சம் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கலாம். இல்லையே, நம்ம பழைய வாழ்க்கையில சத்தியம் இல்லாத போய் உதவி செஞ்சோமே, பாஸ்டருக்கு வந்துட்டு திராணிக்கு மிஞ்சி எல்லாம் பாஸ்டர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோமே. இன்னைக்கு நம்ம திராணிக்கு உட்படுத்தி கொடுத்தாலே போதும். எவ்வளவு கொடுக்குறோன்றதை கர்த்தர் பார்க்க மாட்டார். நீங்க 10% கொடுக்குறீங்களா, 5% கொடுக்குறீங்களான்றதை கர்த்தர் பார்க்க மாட்டார். நம்ம உற்சாகமா கொடுக்கணும், அவ்வளவுதான். உற்சாகமா வந்துட்டு மாசம் மாசம் வந்துட்டு ரெகுலரா நற்கரியைகள் செய்யறதுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்முடைய சபையில வந்துட்டு நம்மளோட கூட இருக்கிற ஏழை பரிசுத்தவான்கள், இல்ல உங்களுக்கு வந்துட்டு திராணி இருந்துச்சுன்னா வெளியூர்ல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை நம்முடையது. இதற்கு பேர் தான் சமநிலை பிரமாணம். இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 Corinthians 8:7. அல்லாமலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அல்லாமலும் நம்ம விசுவாசத்துல பெருகி இருக்கிறோம், போதிக்கிறதுல வந்துட்டு நம்ம பெருகி இருக்கிறோம், அறிவுல பெருகி இருக்கிறோம், எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும். அப்ப நீங்க சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்க, அதுலயும் நீங்க பெருகி இருக்கிறீங்க. மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். நீங்க விசுவாசத்துல பெருகுனா பத்தாது, போதிக்கிறதுலையும் கர்த்தரை அறிகிற அறிவுல பெருகுனா பத்தாது, அன்புல பெருகுனாலும் பத்தாது, இந்த தர்ம காரியங்களிலையும் நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப உண்மைதான், நமக்கு தசம பாகமோ காணிக்கையோ நமக்கு கட்டாயம் கிடையாதான். ஆனா சமநிலை பிரமாணம்னு ஒன்று இருக்கு. நீங்க 5% கொடுக்கலாம், 10% கொடுக்கலாம். பட் ஏதாவது ஒண்ணு உங்களை சுத்தி உள்ள ஏழைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம இதுக்கு உதவி செய்யறதுல சபைக்குள்ளார இருக்கிற ஏழை பரிசுத்தவான்கள். அப்ப நீங்க ஒரு சபையில இருக்கிறீங்க, அங்க ஒரு 5 குடும்பம் வந்துட்டு ஏழை பரிசுத்தவான்களா இருக்கிறாங்கன்னா உங்களுக்குள்ளார நீங்க பேசிக்கணும். ஓகே, நான் இந்த பிரதருக்கு மாசம் மாசம் இந்த சின்ன உதவியை நான் பண்றேன், நீங்க அந்த சிஸ்டருக்கு ஏதாவது நீங்க பண்றதுன்னா நீங்க பண்ணுங்க. ஏன்னா எல்லாருடைய உதவிகளும் ஒரு குடும்பத்துக்கே போயிடவும் கூடாது. அதை வந்துட்டு பகிர்ந்து கொடுக்கப்படணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப பகிர்ந்து கொடுக்கறதுக்காக ஈவன் லோக்கல்ல கூட பகிர்ந்து அப்போஸ்தலர்கள் வந்துட்டு கொடுத்தாங்க. அநேகர் வந்துட்டு அப்போஸ்தலர்கள்ட்ட வந்துட்டு எங்களுக்கு மிகுதியா இருக்குது, எங்களுக்கு மிஞ்சினதா இருக்கிறது, இந்த பணத்தை எடுத்து நீங்க யாருக்காவது பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னப்ப ஆதி சபைகள்ல வந்துட்டு அப்போஸ்தலர்கள் அதை சபைகள்ல வந்துட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. யாருக்கும் அதிகமாவும் இல்லை, யாருக்கும் குறைச்சலாகவும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை வந்துட்டு மத்தேயு 25 தெளிவாவே எச்சரிப்பு கொடுக்குறாரு. பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தாயா, தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தாயா, ஆடையின்றி இருந்தேன் ஆடை கொடுத்தாயா, அந்நியனா இருந்தேன் சேர்த்து கொண்டாயா,
இது மாம்சத்துல மட்டும் இல்லைங்க, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் அப்படிங்கிறார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரர். இயேசுவின் சகோதரர் உண்மை கிறிஸ்தவர்கள். இப்ப உண்மை கிறிஸ்தவர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வியை வந்துட்டு கர்த்தர் கேட்பார். அப்ப யூதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களும் மாம்சத்துல இயேசுவுக்கு சகோதரர்கள் தான். யூதர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது நற்கரியைகள் பண்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாக்க நிச்சயமா நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம அன்றாடம் பாக்குறது கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகள், அது போல சபைக்கு புறம்பாய் இருக்கிற ஏழைகளுக்கும் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 12 வரைக்கும். 2 Corinthians chapter 8 verses 11 to 12. ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதல் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். ஆமென். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. அப்ப விருப்பம் இருக்குது, விருப்பம் இருக்கிறதுனால உள்ளதுல இருந்து மட்டும் கொடுங்க, இல்லாததுல இருந்து கிடையாது, உள்ளதுல இருந்து. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, கடன் வாங்கி மத்தவங்களுக்கு இலவசமா கொடுக்கறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லிட்டு அப்படி செய்யறவங்க எல்லாம் அநேகர் வந்துட்டு கடன் பிரச்சனைல தான் மாட்டியிருக்கிறாங்க. கடன் வாங்கி உதவி செய்யறது வேதத்துக்கு புறமானது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதெல்லாம் நல்ல பழக்க வழக்கமே கிடையாது. ஆனா தன்னை நல்லவன்னு காமிச்சுக்கிறவங்களுக்கு, மத்தவங்களுக்கு நான் ரொம்ப உதவி செய்யறேன்ற மாதிரி இதெல்லாம் சுய பெருமையில அநேகர் வந்துட்டு செஞ்சிருக்கிறாங்க. இது கர்த்தர் சொல்ற விஷயமே கிடையாது. உதவி செய்யறது இருந்தா கையில இருக்குதா, கையில இருக்கிறதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம். அப்ப உள்ளவைகள் இருந்து எடுத்து கொடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதுபோல 12வது வசனத்துல ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். இல்லாததுல இருந்து எடுத்து கொடுக்க கூடாது. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, வட்டிக்கு வாங்கி பணம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் வந்துட்டு நம்ம எச்சரிக்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரைக்கும். 2 Corinthians chapter 8 verses 13 to 15. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆமென். ஆமென். சமநிலை என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது இல்லைங்களா? சமநிலை, ஈக்குவாலிட்டி இல்லைங்களா? இந்த சமநிலையா இருக்கும்படிக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரு நமக்கு? மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. இது முதல்ல சொல்லப்பட்ட வசனம் எங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வனாந்தரத்துல இருந்த யூதர்களுக்காக. வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. அங்க யாரும் வேலைக்கு போல, சம்பாதிக்கல வந்துட்டு. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். மன்னாவை அதிகமா எடுத்தாலும் அவனுக்கு அதிகமா வரல, குறைவா எடுத்தவங்களுக்கும் அது குறைவா இல்ல. கர்த்தர் எல்லாருக்குமே சமநிலையா இருக்கும்படி வந்துட்டு பண்ணாரு. இந்த மன்னாவை கொடுத்து இந்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் சபை வந்துட்டு தொடங்கப்பட்டப்ப எருசலேம் சபையில இருந்த அநேகர் தங்கள் காணியாட்சிகளையும் வீடுகளையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல பணத்தை வச்சாங்க. அப்பயுமே இந்த வசனம் நிறைவேறியதை நம்ம பாக்குறோம். அவங்க வந்துட்டு யாருக்கும் மிகுதியாவும் இல்ல, மிகுதியா இருந்ததெல்லாம் அப்போஸ்தலர்கள்ட்ட கொடுத்தாங்க. அவங்க அதை பகிர்ந்து கொடுத்தாங்க. அங்க இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வந்துட்டு இயேசு கிறிஸ்து நிச்சயமாவே வந்துட்டு கேட்பார். சமநிலை பிரமாணத்தின்படி இது ஒரு பிரமாணம்ங்க. பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணம்னு இருக்கு, மோசஸ்லாம். அப்ப மோசையின் சட்டத்திற்கு பேரு நியாய பிரமாணம். பிரமாணம் என்றாலே அது ஒரு சட்டம், அது ஒரு கட்டளை. அப்ப சமநிலை பிரமாணம்ன்றது இது ஒரு கட்டளையாக புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இப்ப வறுமையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணுன்றது நமக்கு கட்டாயமா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 2 Corinthians chapter 9 verses 1 to 3. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். ஆமென். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து
நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை பத்தி நம்மளும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வந்துட்டு நிறைவேற்றவும் செய்யணும். இதுதான் நற்கிரியைகள்ல ஒரு முக்கியமான நற்கிரியை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன், அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று. அவங்க எப்படி இங்க வந்துட்டு அக்காயாவில இருந்த அந்த 3 சபைகளும் 1 வருஷம் ஆயத்தமா இருந்தாங்க? அத்தேனே பட்டணம் இருக்கு, கொரிந்து சபை இருக்கு, கெங்கிரேய சபை இருக்கு. அவங்க வாரம் அவங்க சம்பளத்துல, அந்த காலத்துல எல்லாம் வார சம்பளம் கொடுப்பாங்க. வாரம் வந்துட்டு அவங்களுடைய சம்பளத்துல வந்துட்டு எடுத்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதை சேர்த்து வச்சு 1 வருஷம் சேர்ந்த பிறகு மூப்பர்கள் வரும் பொழுது, மூப்பர்கள் அங்க தீத்து இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு, இவங்க கையில அந்த பணத்தை கொடுத்து விட்டுருக்கிறாங்க. ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி. அப்ப அக்காயாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறாங்கப்பா. இது நான் மக்கதோனியா மக்கள்கிட்ட வேற சொல்லியிருக்கிறேன். பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கே, பெரியா, இவங்கள்ட்ட சொல்லி நான் உங்களை புகழ்ந்து இருக்கிறேனே. ஏன்னா அக்காயாவில் இருக்கிற சபை தான் கொரிந்து சபை. அதனாலதான் கொரிந்து சபைக்கு அக்காயாவில் உள்ளவர்கள் நீங்கெல்லாம் வந்துட்டு 1 வருஷம் ஆயத்தமா இருக்கிறீங்கன்றதை நான் சொல்லியிருக்கிறேன்பா. இந்த சகோதரரை அனுப்பினேன்னு சொல்லி 3வது வசனம் முடியுது. எந்த சகோதரர்? நீங்க இதே வந்துட்டு புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க தீத்துவும் மற்றவர்களும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்போ மூப்பர்கள் மூலமா தான் வெளியூர் சபைகளுக்கு உதவிகள் செய்யப்பட்டுச்சு அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள். 2 Corinthians chapter 9 verses 6 to 7. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமத்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ரொம்ப பாப்புலரான வசனம் இல்லைங்களா? ரொம்ப அதிகமாவே நீங்க சர்ச்சஸ்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம முன்னாடி போன சபைகள் எல்லாம் வந்துட்டு இதை கேட்டிருப்போம் இல்லைங்களா? இது தசம பாகத்துக்காக, காணிக்கைக்காக, சபைக்கு கொடுக்கறதுக்காக சொல்லுவாங்க. ஆனா இது எதற்காக எழுதப்பட்ட வசனம்? இது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம பணத்தை குறித்து சொல்லிய வசனம். பாஸ்டருக்கு பணம் கொடுங்கன்னு எழுதல, இது சர்ச்சுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி எழுதல, சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி எழுதல. இந்த வசனம் வந்துட்டு இது எழுதப்பட்ட காரணமே முதல் வசனத்துல இருந்து ஏற்கனவே நம்ம வாசிச்சோம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து தான் இந்த வசனமே எழுதப்பட்டிருக்கு. அப்ப நீங்க கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நித்திய ஜீவன்ல அறுப்பீங்க. அதிகமா ஏழைகளுக்கு உதவி பண்ணீங்கன்னா அதிகமா வந்துட்டு அறுப்பீங்க. வசனமா ஏழைகளுக்கு கொடுக்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நம்ம ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் பொழுது வசனமா கொடுக்காத, கட்டாயமா வந்துட்டு கொடுக்காத, மனசுல என்ன நிர்ணயம் பண்ணிருக்கிறியோ அதை கொடு. உனக்கிட்ட என்ன இருக்குதோ இருக்கிறதுல இருந்து எடுத்து கொடுன்னு சொல்லி சொல்றார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறன்றது முக்கியம் இல்லை. அது 5 ரூபாயா, 50 ரூபாயா, 500 ரூபாயா, 5000 ரூபாயா, அது முக்கியம் இல்லை. அது வசனமா கொடுக்குறோமா, கட்டாயமா கொடுக்குறோமா, இல்ல உற்சாகமா கொடுக்குறோமா? உற்சாகமா கொடுத்தா கர்த்தர் நிச்சயமா பிரியமா இருப்பார். அப்ப இது வரைக்கும் நம்ம இதை செஞ்சிருந்தோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்யலைன்னா இன்னையில இருந்து இதை நம்ம செய்ய தொடங்குவோம். ஏன்னா உற்சாகமா நம்ம பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வேதம் நமக்கு கட்டாயமாக தான் வந்துட்டு சொல்லி கொடுக்கிறது. இது பிரமாணம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 Corinthians 16:1. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். ஆமென். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணம். இந்த சேர்க்கப்படும் வார்த்தையை வந்துட்டு குறிச்சு பாருங்க நல்லா. சேர்க்கிறதுனா வந்துட்டு என்னது? அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாரம் பணம் போட்டு சேர்த்தாங்க. சபையில வந்துட்டு உண்டியல் போடுறது வந்துட்டு வழக்கம்லாம் கிடையாது. இந்த சபைக்காக, சபையோட செலவுக்கு, சபைக்கு வாடகை கொடுக்கணும், இல்ல சபையில கரண்ட் பில்லு கட்டணும், இல்ல சபையில ஏசி போடணும், ஃபேன் மாட்டணும், லைட்டு மாட்டணும், இதுக்காகலாம் யாரும் பணம் சேர்க்கவே இல்லை. அவங்க ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பணம் சேர்த்திருக்கிறாங்க. வெளியூர்ல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பணத்தை கொடுத்து விடணும். இதுக்காக வாரம் அவங்க கையில என்ன எக்ஸ்ட்ரா இருந்துச்சோ அதெல்லாம் வந்துட்டு சபையில வந்துட்டு பொறுப்பான மூப்பர்கள் மூலமா கொடுத்து இதை போட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 1 வருஷம் ஆன பிறகு அந்த பணத்தை எடுத்து பவுல் மூலமா வந்துட்டு தீத்து மூலமா கொடுத்து எருசலேமுக்கு போகும்பொழுது கொடுத்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் சபையில பணமே கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இது பாஸ்டருக்காகவோ, தசம பாகத்துக்காகவோ, காணிக்கைக்காகவோ சேர்த்த பணம் அல்ல, பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் தர்ம பணம். அப்ப நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். இப்ப கலாத்தியா நாட்டுல இது பண்ணியிருக்கிறாங்க. கலாத்தியா நாட்டுல எந்தெந்த சபைகள் இருக்கு? இக்கோனியம் அப்படின்ற ஒரு சபையை கேள்விப்பட்டிருப்பீங்க. லீஸ்திரான்ற ஒரு சபை இருக்குது. தெர்பைன்ற ஒரு சபை இருக்குது. இந்த இக்கோனியம், லிஸ்திரா, தெர்பை, இந்த கலாத்தியா நாட்டு சபைகள், இந்த 3 சபைகளும் வாரம் பணத்தை சேர்த்தாங்க. அதே மாதிரிதான் அக்காயாவில் இருக்கிற 3 சபைகள், அதே மாதிரி வந்துட்டு
மக்கதோனியாவில் இருக்கிற அந்த 3 சபைகள், இந்த 9 சபைகளும் வாரம் வந்துட்டு பணத்தை சேர்த்து அது 1 வருஷம் சேர்ந்த பிறகு பவுல் கையால தீத்து கையால கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப இப்படிதான் நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும். நம்முடைய அன்பை வந்துட்டு பரிசுத்தவான்களுக்கு இப்படிதான் காமிக்கணும். நம்முடைய குடும்பம் எது? இத ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. மெஜாரிட்டி எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம குடும்பம் மாம்ச குடும்பமே கிடையாதுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சத்தியம் ஏத்துக்காத அண்ணனோ தம்பியோ நம்ம குடும்பமே கிடையாது. சத்தியம் ஏத்துக்காத சொந்தக்காரங்க நம்முடைய சொந்தக்காரங்களே கிடையாது. நம்முடைய சொந்தக்காரங்க நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. நம்முடைய குடும்பம் யாருன்னா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மாத்திரம்தான். அதனாலதான் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. இது விசுவாச குடும்பம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ராத்திரி வந்தாருன்னா இந்த குடும்பம் தான் அவரோட கூட இருக்கும். மற்றவங்க எல்லாம் வந்துட்டு அங்க புறம்பான இருள்ல தான் வந்துட்டு இருப்பாங்க. இயேசுவோட கூட இருக்கிறது தான் வந்துட்டு குடும்பம். அப்ப இயேசுவோட கூட யாரு போவாங்களோ அவங்க தான் நமக்கு சொந்தக்காரவங்க. அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு உதவி செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 17வது வசனம். ஆக்ட்ஸ் 24:17. அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். ஆமென். அநேக வருஷங்களுக்கு பின்பு எதுக்காக வந்துட்டு அவர் சொந்த ஊருக்கு வராரு பவுல்? நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை பூவிக்கிறதுக்காக வந்தேன். அப்ப மூப்பர்கள் மூலமா உதவி செய்யறது அதுதான் வந்துட்டு ஒரு சரியான நல்ல பழக்கமா இருக்குது. ஏன்னா அப்படி இல்லைன்னாக்க யாருக்காவது ஒருத்தருக்கு அதிகமான உதவிகள் போகும். யாரு வந்துட்டு கேட்கிறாங்களோ கேட்கறவங்களுக்கு அதிகமான உதவிகள் போகும். கேட்காத பரிசுத்தவான்கள் கண்ணியமா இருப்பாங்க. கேட்காதவங்களுக்கு எந்த உதவியும் வந்துட்டு போகாது. அதனால வந்துட்டு நம்ம மூப்பர்கள் மூலமா சொல்லும் பொழுது பார்த்தா அவங்களுக்கு கிளியரா தெரியும் யாருக்கு ஆல்ரெடி உதவிகள் போயிட்டு இருக்கு, யாருக்கு உதவிகளே போகல அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப இது ஆரம்பத்துல இப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. எருசலேமுக்கு போறப்ப பவுல் கையில தீத்து கையில வந்துட்டு இவங்க தர்ம பணத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 11 verses 28 to 30. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவுதியூர் ஆயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள். ஆமென். அவர்களில் ஒருவனாகிய அகபுன்றவன் ஒரு தீர்க்க தரிசியா இருந்தான். உலகமெல்லாம் கொடிய பஞ்சம் வரும்னு சொல்லி அவன் மூலமா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது அப்பொழுது நிறைவேறியது. அந்த கிளாடியஸ் சீசர், இதை ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருப்போம். கிழவுதியூர் ஆயன் கிளாடியஸ் சீசருடைய காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு. சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அப்ப எப்படி உதவி செய்யணுமா? உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று அவங்க பணத்தை சேகரிச்ச ஒரே ஒரு காரணம் வந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யணும். குறிப்பா சபைக்குள்ளார இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யணும். யார் கையில கொடுத்து விட்டாங்க? பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையில கொடுத்து மூப்பர் இடத்திற்கு அனுப்பினார்கள். அங்க போனப்ப டைரக்டா போகலங்க, அந்த லோக்கல் சபை மூப்பர்கள்ட்ட போய் சேரணும். அப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஊர் சபைக்கு நம்ம உதவி பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கூட வந்துட்டு யாராவது ஒரு பெங்களூர் சபையில இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரிக்கு உதவி பண்ணணும், இல்ல வந்துட்டு இன்னைக்கு சென்னை சபையில யாருக்காவது உதவி பண்ணணும், கோயம்புத்தூர் சபையில திருச்சி சபையில உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அங்க லோக்கல்ல யாரு மூப்பர்கள் இருக்கிறா அப்படின்றத பார்த்து அவங்க கையில கொடுத்து நீங்க போய் அவங்கள்ட்ட சேர்த்துருங்கப்பா அப்படின்னு செய்யறது. இல்லாட்டினா அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது செய்யணும். ஒண்ணு மூப்பர்களுக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மூப்பர்கள்ட்ட சொல்லிட்டு நான் இன்னாருக்கு பணம் அனுப்ப போறேன், அவங்களுக்கு வேற யாரும் கொடுக்கல இல்லையா, ஏன்னா எல்லாருடைய உதவிகள் ஒருத்தருக்கே போயிடக்கூடாது. அப்படின்றதுனாலதான் இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதை நம்ம செய்யும் பொழுது எல்லாருக்கும் ஈக்குவலா பகிர்ந்து கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா அன்புனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம்னாக்க என்ன நடக்கும்னாக்க நிறைய பேரோட உதவி ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ போகும். மீதி தேவைப்படுகிற அநேகர் வந்துட்டு உதவி இல்லாம வந்துட்டு இருப்பாங்க. நான் கண்ணியமா இருக்கிற பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்களுடைய தேவைகளை வெளியில சொல்லாத பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டியது அது சபையினுடைய கடமையா இருக்கிறது. இப்ப இதை வந்துட்டு ஒரு சிலரோட ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஆமா இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு உதவி போயிட்டு இருக்கு, இவங்களுக்கு உதவியே போகல, இதை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரித்து கொடுக்கிற அந்த மனப்பக்கம் கர்த்தர் சீஷர்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். ஆதி சபைகளை பார்த்துதான் நம்ம கத்துக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம ஆதி சபைகளை பார்த்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தான் கத்துக்கிறோம். இந்த ஒரு தர்ம பணம் அப்படின்ற ஒரு காரியத்திலையும் இந்த சமநிலை பிரமாணம் அப்படின்ற அந்த கட்டளையை கடைபிடிக்கிற காரியத்திலையும் நாம் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆக்ட்ஸ் 12:25. பர்னபாவும் சவுலும்
தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். ஆமென். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்ற, இந்த ஊழியத்துக்கு பேர நாங்க தர்ம ஊழியம் எழுதியிருக்க, அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கறது அது ஒரு ஊழியம்னு சொல்லி கர்த்தர் மிகவும் பிரியமா இருக்கிறார். அப்ப ஒரு சிலருக்கு பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா எதுக்காக அதை கொடுக்கிறாருன்னா, நம்மோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக தாங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவே கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப இந்த தர்ம சகாயத்தை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 2 Corinthians 8:6. ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். ஆமென். இப்ப இந்த தர்ம ஊழியத்துல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே மூப்பர்கள் தான். பவுலுடைய பேரை பார்த்தோம், அடுத்து பர்னபா பேரை பார்த்தோம், தீத்துவோட பேரை பார்க்கிறோம். இவங்க எல்லாமே சபையை வழிநடத்துறவங்க தான் வந்துட்டு சீஷர்கள் வழிநடத்துகிற சகோதரர்களை தொடர்பு கொண்டு அவங்க மூலமா அந்த லோக்கல்ல இருக்கிற சபையில இருக்கிற டைரக்டா சீஷர்கள்ட்ட சேர்க்காம லோக்கல்ல இருக்கிற மூப்பர்கள்ட்ட சேர்க்கிறாங்க. அந்த மூப்பர்களுக்கு தெரியும் லோக்கல்ல இருக்கிற சீஷர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றத அவங்க பகிர்ந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி வந்துட்டு வேதம் சொல்கிறது. இப்ப இதே மாதிரிதான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலையும் 3வது வசனத்துல, அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். இப்ப யார் அனுப்புறேன்றாரு? தீத்துவை நான் அனுப்பி வைக்கிறேன், தீத்துவோட கையில நீங்க பணத்தை கொடுத்து விடுங்க, அவன் உண்மை உள்ள சகோதரன், அதை கரெக்டா கொண்டு போய் அந்த ஏழை பரிசுத்தவான்களுக்கு சேர்த்துருவான்னு சொல்லி தீத்துவை குறித்து, தீத்து மட்டுமில்ல நிறைய சகோதரர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு பவுல் சாட்சி கொடுத்து இந்த மூப்பர்கள் மூலமா இந்த உதவிகள் போகிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 21 வரைக்கும். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். ஆமென். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு. இன்னைக்கு இந்த குற்றம் தான் அதிகமா சபைகள்ல இருக்கு. நாங்க கொடுக்குற பணத்தை பாஸ்டரே வச்சுக்கிறாரு, ஏழைகளுக்கு எல்லாம் வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. பட் இதுலதான் பவுல் மாதிரி சகோதரர்கள் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாங்க. இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறோம், அந்த பணத்தை கொண்டு போய் கரெக்டா தான் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் கர்த்தரை சாட்சியாக வைத்து பேசுகிறார். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இப்ப இந்த தர்ம பணத்தை வந்துட்டு மூப்பர்கள் மூலமா கொடுக்கும் பொழுது அவங்களும் பவுலை போல, தீத்துவ போல, பர்னபாவை போல ஜாக்கிரதையா இருந்து யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவர்களும் சேர்க்கறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறார்கள். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். 1 Timothy chapter 6 verses 17 to 19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். பணக்காரவங்களுக்கு என்ன கட்டளையிடணுமா? இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்னா, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், பணம் தான் என்னை காப்பாத்துன்னு சொல்லி பணத்தை நம்பாம ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். முதல் காரியம் பணத்தை நம்பாம இயேசு கிறிஸ்துவை நம்பணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? நன்மை செய்யவும் நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. பணக்காரங்களுக்கு இட வேண்டிய கட்டளை என்னது? எப்பா நீங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும், உங்களுக்கு வேற வழியே இல்லப்பா, இப்படிதான் நீங்க நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அப்ப யாராவது வசதியானவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய கடமை என்னது? சபையில இருக்கிற ஏழைகளை கவனிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இது கட்டளையாக வந்துட்டு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்ப ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் வந்துட்டு நற்கிரியைகள்ல வந்துட்டு ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கணும். பணத்துல மட்டுமல்ல, நற்கிரியைகள்லையும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா மாறணும். எப்படி கொடுக்கணும்? தாராளமா கொடுக்கணும், நன்மை செய்யணும், உதார குணம் உள்ளவர்களா இருக்கணும். இப்படிதான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப வசதியானவங்களுக்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்வது எப்படி? ஏழைகளுக்கு உதவி செய்யணும், உற்சாகமா உதவி செய்யணும், தாராளமா கொடுக்கணும். இப்படிதான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ உங்களுக்கு நீங்க யாராவது வசதியானவங்களை பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டளையாவே சொல்லுங்க. எப்பா இது ஏசப்பா சொல்றாரு,
நீங்க செஞ்சுதான் ஆகணும். உங்க ஊர்ல சபையில இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களை கவனிச்சுக்குங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தீர்க்கமா ஒரு கட்டளையாவே சொல்லலாம். இதற்கு பேர் தான் சமநிலை பிரமாணம். இது பிரமாணம் என்பது கட்டளையாக இருக்கிறது. கடைசியா ஒரு 2 வசனத்தோட நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். Hebrews 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமென். உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. இப்ப கர்த்தர் மட்டும்தாங்க நம்மளை சீர் பொருந்த வைக்க முடியும். நற்கிரியைகள் செய்யற காரியத்துல முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா நம்மள சீர் பொருந்தின பிள்ளைகளா மாத்தக்கூடியது கர்த்தர் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்மளை சீர்படுத்தணும். அப்ப அவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே எனக்கு நற்கிரியைகள் செய்ய தெரியல, எனக்கு எல்லா விதமான நற்கிரியைகளை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆவியின் கனியில வளருவது வந்துட்டு எப்படி, சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி, ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறது எப்படி, சபைக்கு வெளியில இருக்கிற அந்நியர்களுக்கு அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்யறது வந்துட்டு எப்படி அப்படின்றத நாம தான் கர்த்தர்ட்ட வந்துட்டு கேட்கணும். அதனாலதான் ரோமர் 2:7 ஏற்கனவே படிச்சோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவன் யாருக்குங்க? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை கர்த்தர் அளிக்கிறார். அப்ப நற்கிரியைகளை வந்துட்டு நாம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா உலகத்தார் வந்துட்டு உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்ம மத்தேயு புஸ்தகத்துல வாசிக்க கேட்டோம். இந்த உலகத்தின் ஜனங்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை அவர்கள் துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம இதைத்தான் மத்தேயு 5:16 படிச்சோம். மக்கள் நீங்க உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப நம்முடைய நற்கிரியைகள் வந்துட்டு இது வெளிச்சமா இருக்கிறதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஆவியின் கனியை வெளிப்படுத்துறோமா? சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? சபையில இருக்கிற அந்த ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறோமா? தர்ம பணத்தை சேர்த்து நம்ம வந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யறோமா? வெளியில சபைக்கு வெளியில இருக்கிற ஏழைகளுக்கு நம்ம கவனிக்கிறோமா? சமநிலை பிரமாணத்தை கடைபிடிச்சிருக்கிறோமா? கடைபிடிச்சிருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைபிடிக்கலைன்னா, ஏசப்பா எனக்கு தெரியல, இன்னையில இருந்து நான் மாறிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஜக்கையை மாதிரியாவது இருக்க பழகணும். ஆண்டவரே பாதியை நான் வச்சுக்கிறேன், பாதியை நான் ஏழைகளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி ஜக்கையை மாதிரியாவது வந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம பழகுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்ப இதுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேணும் இல்லைங்களா? நம்மளால எதையுமே செய்ய முடியாது. நம்மளால இருதயம் வந்துட்டு திருக்குள்ளது, அது பொல்லாங்குள்ளது, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி இருதயம் திருக்குள்ளதா தான் இருக்கும். ஆண்டவரே இந்த திருக்குள்ள பொல்லாத இருதயத்தை வந்துட்டு எடுத்துட்டு நீங்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. சங்கீத புஸ்தகத்துல சங்கீதக்காரன் சொல்றது போல, ஆண்டவரே என்னோட இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உண்மை சார்ந்திருக்கும்படி எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறான். சங்கீதம் 119 இந்த வசனம் இருக்குது. ஆண்டவரோட இருதயம் வந்துட்டு என் பணத்தை நானே வச்சுக்கணுன்ற பொருள் ஆசையில என்னோட இருதயம் சாராமல் என்னோட இருதயம் உண்மை சேருவதற்கு, உடைய கட்டளைகளை சார்ந்திருப்பதற்கு எனக்கு கிருபையை கொடுங்கன்னு தாவீது கேட்டதுனாலதான் அவன் மரிக்க முன்னாடி அவனோட சொத்தையே கொடுத்தான். இது நீங்க வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல படிச்சு பார்க்கலாம். மரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வச்சிருந்த தங்கம், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையுமே சாலமோனை ராஜாவாக்கிய பிறகு இதெல்லாம் நான் ஆலயத்துக்காக கொடுக்குறேன், இதை வச்சு நீங்க ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் அவன் ஆலயத்துக்காக வந்துட்டு கொடுத்தான். அப்ப இன்னைக்கு நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்ப கர்த்தருடைய சபையானது ஆவிக்குரிய மாளிகையாக இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா நமக்கும் வந்துட்டு செலவுகள் இருக்கு, நமக்கும் ஒரு பங்கு நம்முடைய சம்பாத்தியத்துல தேவைப்படுகிறது. ஆனா மீதியா நிச்சயமா ஏதாவது கர்த்தர் வச்சிருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே எக்ஸ்ட்ரா தான் ஏதாவது இருக்கும். பற்றாக்குறைன்றது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்காது. அப்ப எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னாக்க சமநிலை பிரமாணத்தின்படி அந்த தேவைப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பட் அது மட்டுமே நற்கிரியை கிடையாது. ஆவியின் கனியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா கர்த்தர்ட்ட ஒரு ஜெபத்தோட கேட்டு, ஆண்டவரே எங்களை சபையாவே பலப்படுத்துங்க, என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பலப்படுத்துங்க, என்னுடைய சபையும் வந்துட்டு நற்கிரிகள் செய்யறதுக்கு பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்துகிறேன், மை வணங்குகிறேன், மை ஆராதிக்கிறேன், மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டும் உடையதே. ஏசப்பா, நீங்க வேதத்துல சொல்லி இருக்கிறீங்க, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஏசப்பா ஆண்டவரே,
எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. நாங்க வந்துட்டு எங்களுடைய விசுவாச கிரியைகளை காமிக்கலைன்னா அந்த தருணங்களுக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால எங்களை எல்லாம் நீங்க மனம் திரும்ப வச்சிருக்கிறீங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை கிரியைகள் மூலமா வெளிப்படுத்துவதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறதுல வந்துட்டு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சமநிலை பிரமாணத்தை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புக்கும் நற்கிரிகளை ஏவப்படுவதற்கு தான் சபையில நாங்க கூடுகை செய்கிறோம். சபையில நாங்கள் கூடுகை செய்யும் பொழுது நாங்க ஏழை பரிசுத்தவான்களும் கூட எங்களோடு வராங்க. அவங்களுக்கு எங்களால் முடிந்த நற்கிரிகளை நாங்கள் செய்வதற்கு எங்கள் எல்லாரோட இருதயத்தையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்றது போல ஆண்டவரே, என்னுடைய இருதயம் வந்துட்டு பொருள் ஆசையை சாராமல் வந்துட்டு உம்மையும் உம்முடைய கட்டளைகளையும் சார்ந்திருப்பதற்கு கிருபையை கொடுங்க நம்ம கேட்டது போல எங்கள் எல்லாருக்கும் இந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பணத்தை நாங்களே வச்சுக்கணுன்ற அந்த பொருள் ஆசை எங்களுக்கு வந்துட்டு இல்லாம எங்களுடைய இருதயம் வந்துட்டு ஏசப்பா ஆண்டவரே உம்மையும் உடைய கட்டளைகளையும் சார்ந்திருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் நற்கிரிகள் வந்துட்டு செய்கிறதுல நாங்கள் பரமபிதாவை போல இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள் என்று வேதம் சொல்கிறபடி யாருக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத ஆவியானவரை நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளூர் சபையோ வெளியூர் சபையோ யாருக்கு ஆண்டவரே உதவிகள் தேவைப்படுகிறது, இதை வந்துட்டு எப்படி முடிவு பண்ணணும், என்ன உதவி பண்ணணும், எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆவியானவரே ஒவ்வொரு சீஷரோட இருதயத்துல நீங்க பேசுங்கப்பா. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லோரையுமே அவனுடைய குடும்பங்களையும் எல்லா சபைகளையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி எருசலேம் சபையில யாருக்கும் எந்த குறைச்சலும் இல்லை என்று வேதம் சொல்கிறதோ அதே மாதிரி வந்துட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ளாரையே வந்துட்டு சபைக்குள்ளார யாருக்கும் எந்த குறைச்சலும் இல்லாம வந்துட்டு ஆண்டவரே யார் யாரெல்லாம் முடியுமோ எல்லாரும் வந்துட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அது ஆவிக்குரிய உதவிகளோ மாம்சத்துக்குரிய உதவிகளோ எப்படிப்பட்ட உதவியா இருந்தாலும் ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் உதவியா இருந்து உடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. இந்த சமநிலை பிரமாணத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரத்துல நீங்க சொல்லி இருக்கிறது போல இந்த சமநிலை பிரமாணத்தை நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவியா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு கேட்கிற கேள்வியை மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று எழுதியிருக்கிறது. என் சகோதரர்கள் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு தான் உதவி செய்ய சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாச குடும்பத்திற்கு நாங்கள் பிரதானமாக உதவி செய்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. நாங்கள் நற்கிரிகளை வந்துட்டு நாங்கள் பெருகி வளருவதற்கு கிருபை கொடுங்க. விசுவாசத்திலையும் அன்புலையும் நாங்கள் வசனத்திலையும் வந்துட்டு அதே போல வந்துட்டு வசனத்தை போதிக்கிறதுலையும் அதுல மட்டும் இல்லாம நற்கிரிகள் செய்கிறதுலையும் சமநிலை பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுலையும் நாங்கள் உறுதி உள்ள பிள்ளைகளா இருப்பதற்கு சபையார் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ் யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்டோ சாட்சிகளோ இருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் மரிய சிஸ்டர் பேசுறேன் பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர், எனக்கு ஒரே சந்தேகம் பிரதர். பரிசுத்தவான்கள்ன்றது அது சந்தேகம். ஏழைகளா? பரிசுத்தவான்கள் என்பது அது இயேசுவை ஏத்துக்கிட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள். சரி பிரதர். இயேசுவை ஏத்துக்கிட்டு அவருடைய கட்டளை கடைபிடிக்கிற எல்லாருக்கு பேரும் பரிசுத்தவான்கள். சரி. இப்ப கத்தோலிக்க சபையில என்ன சொல்லுவாங்கன்னா பரிசுத்தவான்கள் அதாவது புனிதர்கள் அப்படின்னா இறந்து போன ஒரு 1-2 பேரை தான் புனிதர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா புனிதர்கள் அப்படின்னா செயின்ஸ் என்ற வார்த்தையில தான் இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் எழுதியிருக்கும். செயின்ஸ் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல குறிப்பா எந்த ஒரு பவுல் எழுதின நிருபத்தை எடுத்தாலும் முதல் 3 வசனத்துக்குள்ளார இருக்கும். இப்ப அக்காயா நாட்டு பரிசுத்தவான்கள், கொரிந்து சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள், கலாத்திய சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதுவார். உயிரோடு இருந்து இயேசுவை யார் யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ எல்லாருமே புனிதர்கள் தான், எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான் பிரதர். சரி சார், சரி பிரதர். அதனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சோர்வா இருக்கு பிரதர். சரிங்க பிரதர். ஒரு பிரேயர் பண்ணுங்க பிரதர். ஓகே பிரதர், நம்ம ஜெபிக்கலாம். எப்ப பிரதர் பேப்டிசம் எடுக்கிறேன் நீங்களே, என்னாச்சு? ஆமா அதான் பிரதர். அந்த வீட்டுக்கு முன்னால நேத்து போய் ஆடு குத்துட்டு வந்துக்கிறேன் பிரதர். வசனம் வச்சுட்டு வரேன் பிரதர். சரிங்க பிரதர். சீக்கிரமா நற்கிரிகளை தள்ளி போட வேணாம். கர்த்தருக்காக செய்கிற நல்ல காரியத்தை அவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதல நம்ம தள்ளி போட வேண்டாம். சீக்கிரமா நிறைய பிரச்சனை எல்லாம் வருது பிரதர். சுத்திக்கிற வீட்டு எல்லாம் பிரச்சனை வருது. வரும். ஏன்னா நம்ம சத்தியம் தெரியும் இல்லைங்களா? சத்தியம் தெரிஞ்சும் நம்ம கடைபிடிக்கிறது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால சீக்கிரமா நீங்க உங்க குடும்பம் அவங்கள வந்துட்டு வசனத்துல வழிநடத்த வேண்டியது உங்களுடைய கடமை தான். உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளையும் வசனத்துல கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை தான். அதனால நீங்க அதுக்கு முதல்ல மாறணும் இல்லைங்களா?
நீங்க நல்லா ஆமாம். ஞானஸ்நானம் எடுத்து வந்தாதான் கர்த்தர் வந்துட்டு நீங்க சரி. பேசும் பொழுது உங்க மனைவி பிள்ளைகளை வந்துட்டு அவர் வசனத்தின்படி உறுதியா கொண்டு வருவாரு. சரிங்க பிரதர். சரிங்க பிரதர். ஆண்டவருக்கு சித்தமானா அடுத்த ஒரு 2 வாரத்துல வந்து சீக்கிரமா எடுத்துருங்க. சரிங்க பிரதர். சரிங்க பிரதர். ஓகே. ஜெபிக்கலாம். தேங்க்யூ. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவரே, சகோதரர் மரிய சூசபவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரருக்கு சரீரத்துல இருக்கிற ஆண்டவரே எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களையும் நீர் எடுத்து போட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அவருடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரருடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற அசுத்தாவிய சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சகோதரரை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவருடைய சரீரத்தை பலப்படுத்துகிறேன். நீங்க அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஏசப்பா சீக்கிரத்திலே அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. ஞானஸ்நானத்தையும் நமக்கு கீழ்ப்படுதலையும் அவர் தள்ளி போடாம வந்துட்டு சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுத்து நமக்கு உண்மையாய் நடப்பதற்கு அவருக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதரரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவரோட கூட இருங்க, அவரை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. அவருடைய குடும்பம் முழுவதும் வந்துட்டு ரட்சிப்பின் பாதையில நடப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதிகான மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சார். கதிரவனுக்கு பள்ளிக்கூடத்துல 10 நாளாவே பிரச்சனை இருந்ததுங்க பிரதர். சரி. அதாவது இந்த போதை பொருள் சாப்பிட்றான், அது சாப்பிட்றான்னு வீட்டுக்கு அடிக்கடி மிஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் நான் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் பிரதர். அவங்க வந்து கட்டளை போட்டு ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க பிரதர். ஓகே. அதே மாதிரியே நாங்க தலையில கையை வச்சு தூங்கக்குள்ள ப்ரேயர் பண்ணாங்க பிரதர். இப்போ ஒரு வாரமாவே கரெக்டா இருக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்லா போறான். கெச்சம் சாரே ஃபோன் பண்ணி இப்ப கரெக்டா இருக்கிறான், 10 நாளா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இதே மாதிரியே இருக்கணும், நீங்க இன்னும் வீட்டுல கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பிரதர். சரி. ஆனா அவன் முழிச்சிட்டு இருக்கக்குள்ள நான் ப்ரேயர் பண்ணா அவன் அவன் என்ன சொல்றான்னா, நீங்க ப்ரேயர் பண்றது எனக்கு கத்தியால குத்துற மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்குது, எனக்கு பிடிக்கல, நான் தூங்கக்குள்ள வேணா பண்ணு, சின்னதுலே இப்படியே வளர்த்துருக்கணுமே, இப்ப போய் இப்ப இதுல மாதிரி வளர்க்குறீங்களே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என் உடம்புல குத்துற மாதிரியே இருக்குது அப்படின்னு இப்படியாவே சொல்றாங்க பிரதர். இப்பயும் ஒன்னும் ரொம்ப பெரிய பையன்லாம் கிடையாது. என்ன 10வது தானே படிக்கிறான். 9வதுங்க பிரதர். 9வது படிக்கிறான். அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய பையனும் கிடையாது. அவனை அதிகமா பேசுறதுக்கெல்லாம் அனுமதிக்காதீங்க. நீ இன்னமும் சின்ன பையன்தான். நாங்க சொல்றதா நீ கேட்கணும். நீ வந்துட்டு அடுத்து வேலைக்கு வர வரைக்கும் நாங்க சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்றத கட்டளையாவே சொல்லிருங்க. அப்பா அம்மா கீழ்ப்படுத்தாதான் நல்லா இருக்க முடியும்ன்ற அந்த எபேசியர் 6 இருக்கு இல்லையா, எபேசியர் 6வது அதிகாரத்து வசனத்தெல்லாம் காமிங்க. அதுல முதல் 4 வசனம் இருக்கும். அந்த முதல் ஒரு 3 வசனம் 4 வசனத்தை அவனுக்கு படிச்சு காமிச்சு, நீ அப்பா அம்மாவுக்கு ஏத்து பேசக்கூடாது, அப்பா அம்மாவை ஏத்து பேசினா நல்லா இருக்க மாட்டேன்றது சொல்லி அவனை வாயை கொஞ்சம் அடக்குங்க. நான் இப்படி எல்லாம் பிள்ளைங்க பேசக்கூடாது. 9வது படிக்கிற பிள்ளை என்னை நீ சின்ன வயசுலயே ஒழுங்கா வளர்த்துருக்கணும், இப்பயே இப்படி பேசினானா இன்னும் 2 வருஷம் கழிச்சு எப்படி பேசுவான்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் அந்த மாதிரி அதிகமா பேசுறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அது தெளிவா சொல்லிருங்க. நீ வந்துட்டு எங்களை ஏத்து பேசினானா நீ நல்லா இருக்க மாட்ட, அதனால ஏத்தெல்லாம் பேசாத, அம்மா கை வச்சு ஜெபம் பண்ணா அமைதியா இரு, அவனை வாயை ஓடிட்டு கத்தியால குத்துற மாதிரி இருந்தாலும் பொறுத்துக்கா, அது சரி ஓடி போயிடும், இல்லாட்டினா இன்னும் உடம்பு நிலைமை மோசமா போகும். ஏன்னா இந்த இருதயத்துல வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தை எதிர்க்கிற தன்மை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபம் பண்ணும் பொழுது அம்மா ஜெபிக்கிறப்ப அப்பா ஜெபிக்கிறப்ப ஓகே பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். அப்ப அவனுக்குள்ளார அப்ப வேற ஒரு ஆவி செயல்படுது, கர்த்தரை எதிர்க்கிற மாதிரி வந்துட்டு வேற ஒரு ஆவி செயல்படுது. அந்த பிசாசு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? நம்ம சொல்றதுதான் பிசாசு கேட்கணும்னால எப்பா நீ இப்படி எல்லாம் பேசாத, நான் ஜெபம் பண்றேன், நீ அமைதியா வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லி அவன் முழிச்சுட்டு இருக்கிறப்பவே வந்துட்டு, ஏன்னா மனம் மாறுறது எப்ப மனம் மாற முடியும்? அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுதுதான் மனம் மாற முடியும், தூங்குறப்ப மனம் மாற முடியாது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாதுமா, நான் ஜெபிக்கிறேன், நீ அமைதியா மட்டும் இரு, இல்லைன்னா ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடு, இயேசுவின் நாமத்தை கூப்பிடு, ஏசப்பா எனக்கு கிருபையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுன்னு அவன் மேல கையை வச்சுட்டு
அந்த அவனுக்கு ம். குத்துற மாதிரி இருக்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியில போன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆ ஏன்னா சரிங்க பிரதர். அவன் ஏத்துக்கணும் இல்லைங்களா? நீங்க ஜெபிக்கிறத அவன் ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டாதான் குணமாகும். ஆ ஏத்துக்கவே மாட்டேன்னு சொன்னா குணம் ஆகாது இல்லைங்களா? ஆமாங்க பிரதர். அதனால சரிங்க. ஜெபிக்கிறத வந்துட்டு ஏத்துக்க சொல்லி சொல்லுங்க. ஆ சரிங்க பிரதர். சரிங்க சிஸ்டர். நம்ம ஜெபிக்கலாமா? அவனுக்காக ஒரு பிரேயர் பண்ணுவோம். ஆ சரிங்க பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்களை தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர். நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையதே. ஏசப்பா, இந்த வழியில நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பையனுக்காக கதிரவனுக்காக மன்றாடுகிறேன் ஆண்டவரே. அவனுக்கு ஆண்டவரே 9வது படிக்கிறப்பயிலே வந்துட்டு ஆண்டவரே ஒரு எதிர்க்கிற குணம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஆண்டவரே ஜெபத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி அப்பா அம்மாவுக்கு விரோதமாவே அவன் எதிர்த்து பேசுறான். ஸ்கூல்லயும் வந்துட்டு அவன் கீழ்ப்படுகிற பையனா வந்துட்டு இல்ல. அவனுடைய டீச்சர்ஸ்ல இருந்து அவங்க ஸ்கூல்ல இருந்தும் கம்ப்ளைண்ட் நிறைய வருது. அவனை நீங்க மாத்துங்க ஆண்டவரே. அவனோட இருதயத்துல வந்துட்டு ஆண்டவரே தாழ்மையின் ஆவியை கொடுங்க. அவன் அப்பா அம்மா கிட்ட தாழ்மையா நடக்கிறதுக்கும், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மத்தியில வந்துட்டு தாழ்மையா நடக்கிறதுக்கும் அவனுக்கு இரக்கம் பாராட்டுங்க, அவனுக்கு கிருபை பாராட்டுங்க. அவனுக்குள்ளார கிரியை செய்கிற எல்லா எதிர்க்கிற அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். கதிரவனுக்குள்ளார செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் சாத்தான்களையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். அவனை கட்டி வைத்திருக்கிற எல்லா வந்துட்டு அசுத்த ஆவிகளையும் கீழ்ப்படியாமை நாவையும் எதிர்க்கிற ஆவிகளையும் அந்த போதைப் பொருளை வந்துட்டு அவனை பயன்படுத்த தூண்டுகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால அவனை ஆசீர்வதிக்கிறேன். அவன் நல்லா கீழ்ப்படுகிறதுக்கும் தாழ்மையா இருப்பதற்கும் அவனுடைய அம்மா ஜெபிக்கும் பொழுது வந்துட்டு அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏசப்பாவுக்கு பயந்து நடப்பதற்கும் அதன் மூலமா வந்துட்டு அவன் எல்லா உலகத்தின் ஆவியிலிருந்தும் நீங்கி வந்துட்டு மனம் திரும்பிய ஒரு பையனா வந்துட்டு பரிசுத்தாவியை பெறுகிற மகனா இருக்க வேண்டும் என்று அவனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவனை வழி நடத்துங்க, அவனை பலப்படுத்துங்க, கிருபை பாராட்டுங்க. அதனுடைய தங்கச்சிங்க 2 பேருக்கும் அவன் சாட்சியா வாழக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க் யூ பிரதர். பிரதர் Okay, மைக் sir. பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரதர் மறுபடியும் நம்ம மாமனாருக்கு வந்து உடம்பு முடியல பிரதர். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சரிங்க பிரதர். அப்படியே யூரின்ல பிளட் வருது. ஓகே. அதே போல ஹார்ட்டும் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு போன வாரம் வந்து ஏசப்பா வந்து எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்தாரு பிரதர். சூப்பர் பிரதர். சந்தோஷம். போன வாரம் ஒரு 1/2 மணி நேரம் சுவிசேஷம் அறிவிச்சேன் அவருக்கு. ம். இருந்தாலும் இன்னும் கள்ள போதனை கேட்டு திருவிழா கொண்டாடுறது இதுலதான் அவருடைய கவனம்லாம் இருக்கு. அந்த ம். பாரம்பரிய கிறிஸ்துவத்தை விட்டு வர முடியல. ம். அவர் மனம் திரும்பி அந்த பாரம்பரிய கிறிஸ்துவத்தை விட்டு வரணும் வெளியில. அதே போல இன்னும் நான் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய தைரியத்தை வந்து ஏசப்பா எனக்கு தரணும், என் மனைவி பிள்ளைங்களுக்கு. இப்ப முறையா அவருக்கு சுவிசேஷம் அறிவிச்சதே எனக்கு அன்னைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் சுவிசேஷம் அறிவிக்கப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ம். அந்த மாதிரி சந்தோஷத்தை நான் பெற்றதே கிடையாது. ம். சுவிசேஷம் அறிவிக்கணும் என் மாமனார் மாமியாரு, என் மனைவி பிள்ளைகளுக்கு. அவங்கன்னா மனம் திரும்பணும். இவருக்கும் அந்த வியாதி குணமாக ஜெபிக்கணும். சரிங்க பிரதர். ஓகேங்க பிரதர். ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுப்பா. சகோதரர் ஆண்டவரே மைக்கேலுடைய மாமனாரு, மாமியாரு, அவங்களுடைய மனைவி, பிள்ளைங்க இவங்க எல்லாருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே, இவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தைரியத்தை கொடுங்க. போன வாரம் சகோதரன் வந்துட்டு அவங்க மாமனாருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இன்னும் திட்டமும் தீர்க்கவுமா வந்துட்டு தினம்தோறும் வேத வாக்கியங்களை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. அதற்காக சகோதரனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்க உண்மையை தான் பேசுறோம், நாங்க சத்தியத்தை தான் பேசுறோம், நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, தைரியமா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சகோதரனை இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல சகோதரன் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அதுக்கு கேட்கக்கூடிய அந்த தாழ்மைய, அந்த தன்மையை வந்துட்டு அந்த இருதயத்தை அவருடைய மாமனார், மாமியார், அவருடைய மனைவி, பிள்ளைகளுக்கு நீர் வழங்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தார் அனைவருமே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வியாதியிலிருந்து அவங்க மாமனார் விடுபடுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க.
ஆண்டவர் அந்த யூரின்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் வந்துட்டு சுகமாவதற்கு நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆமென். சகோதரருடைய மாமனாருக்கு சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் ஆமென். நாமத்தினால அவர் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால் பலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவருக்கு அவருடைய பலவீனத்திலிருந்து முழு விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீங்க அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. அவர் நல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வந்து வீட்டுல தன்னுடைய மருமகனோடு சேர்ந்து தன்னோட வசனங்களை வந்துட்டு நல்லா ஆராய்ந்து பார்த்து பாரம்பரியங்களை விட்டுட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் போதும், அவருடைய வசனங்கள் மட்டும் போதும்னு சொல்லி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மாமனாரும் மாமியாரும் அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. அதற்காக ஆமென். குடும்பம் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். Praise the Lord. எப்பவுமே 3 பாட்டிலு 4 பாட்டிலு தான் போடுவாங்க. ம். ஆனா இந்த வாட்டி 5 பாட்டில் போட்டு விட்டாங்க பிரதர். ம். எனக்கு ரொம்ப உடம்பு பலவீனமா அப்படியே சோர்வாவே இருக்குது. ஏந்திரிச்சு எதுவுமே செய்யறதுக்கு முடியல பிரதர். ரொம்ப அப்படியே கை கால்லாம் ரொம்ப பலவீனத்துல கம்மியா இருக்குது பிரதர். என்னால முன்னெல்லாம் மருந்து போட்டு வந்தா ஏந்திருப்பேன், எனக்கு தேவையானது செய்வேன். முடியல பிரதர் என்னால. ஏசப்பாவிட்ட கட்டளை விட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு நேரம் அவரோட கிருபையால் தான் எனக்கு எல்லா பலனையும் கொடுத்து நடத்தி கொடுக்குறாரு. இந்த கீமோல இருந்து ஏசப்பா கிட்ட நான் விடுதலை வாங்கணும் பிரதர். என்னோட பாவங்கள் தவறுகள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு ஏசப்பாட்ட ஒவ்வொரு நேரமும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறேன். பரிபூர்ணமா அந்த கீமோ மருந்து மாத்திரை இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் பிரதர். அதுக்காக ஜெபிச்சுக்கிங்க. மகளுக்கும் ரட்சிப்புக்குள்ள வரணும். அந்த மகளையும் அவளும் வேலைக்கு இன்டர்வியூக்கு அங்கங்க போயிட்டு இருக்கா பிரதர். இப்ப ட்ரைனிங் 10 நாளைக்கு பேங்க் வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. போயின்னு இருக்கா. அந்த ட்ரைனிங்ல அவ செலக்ட் ஆகணும் பிரதர். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்திருக்காங்கன்னு சொல்றா மக. அதுல அவளும் செலக்ட் ஆகி அந்த ஊக்கத்தை கொடுக்கணும் ஏசப்பா. அவரோட சித்தமா இருந்தா அங்க வேலை அவளுக்கு நடத்தி கொடுக்கணும் ஏசப்பா. ஒப்பு கொடுக்குறோம் பிரதர். அவளுக்காகவும் ஜெபிச்சுங்க பிரதர். சரிங்க சிஸ்டர், ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, உங்களப்பா தந்தையே, ஆண்டவரே சகோதரி மகாதேவிக்காக அவங்களுடைய மகளுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்துல நீங்க பலனை கொடுங்க, உங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எஸ்பா உங்களுடைய பாவங்களை நீங்க தயவாய் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எவர்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறாரோ அவர்களை சுகப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறபடி சகோதரியை நல்லா பாவரிக்க பண்றதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவங்க நல்லா முழுமையா பாவங்களை அறிக்கை செய்வதற்கு ஏசப்பா நீங்க அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. அவங்கள மன்னிச்சு அவங்களுடைய மூதாதையர்கள் மூலமா வந்திருக்கிற எல்லா சாபங்களையும் எடுத்து போடுங்க. அவங்கள மன்னிச்சு பரிபூர்ண விடுதலையை நீ கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற சகோதரியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்க சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. சகோதரியினுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். அவங்களுக்கு இந்த கீமோல இருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா கீமோல இருந்து கம்ப்ளீட்டா விடுதலை அடைந்த மகளா வந்துட்டு நல்ல சரீரத்துல பலன் அடைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய வசனத்தினால அவங்க முழுமையா நல்ல பலன் அடைந்து வந்துட்டு அவங்க விசுவாசத்தோடு நடப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. உடைய பொண்ணுக்கும் ஏசப்பா நமக்கு சித்தமானால் இப்போ போயிட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே அந்த மகளும் விசுவாசத்தோட நடப்பதற்கு கிருபையை கொடுங்கப்பா. ஏதோ அம்மா வந்துட்டு வசனம் கேட்கறாங்க, நானும் அம்மாவோட போறேன், அந்த மாதிரி வந்துட்டு இல்லாம உண்மையான இருதயத்தோட விசுவாசிப்பதற்கு அந்த பொண்ணுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அந்த மகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் விசுவாசத்தோட இருந்து விசுவாசத்தை கிரியைகள்னால வெளிப்படுத்துவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் பிரதர். ரொம்ப நன்றி Praise Lord, பிரதர். sister. ஏசப்பா பிரைஸ் நன்றி பிரதர். Praise Lord, sister. பிரதர், நான் பீட்டர் பிரதரோட வைஃப் செல்வி பேசுறேன் பிரதர். சொல்லுங்க sister. எனக்கு முதுகுல கொஞ்ச நாளா லைட்டா தான் பெயின் இருந்துச்சு பிரதர். இப்போ ரொம்ப அதிகமா ஒரு பக்கமா லெஃப்ட் சைடு மட்டும்தான் பயங்கரமா வெயிட்டா தெரியுது பிரதர். வலி இல்ல, பயங்கரமா வெயிட்டா இருக்கு. பிரதரை தூக்கணும்னா கூட இப்போ ரொம்ப வலிக்குது பிரதர்.
அதுக்காக ஜெபிச்சுக்குங்க. பிரதருக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு தெரியுதுன்றாரு. ம், அப்பப்போ இல்ல தெரியல அப்படின்றாரு. அது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னே தெரியலைங்க பிரதர். ம், அவருக்கு வந்து எல்லாமே ஞாபகம்லாம் இருக்கு. என்ன கேட்டாலும் சொல்றாரு. ஆனா ம், டக்குன்னு சில நேரத்துல மறந்து போறாரு பிரதர். அவ்வளோதான். ஆனா பார்த்தா அவர்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பிசியோ டாக்டர் கூட அவருக்கு பிசியோவே தேவையில்ல. ஆனா ம், அவருக்கு வந்து அவர் நல்ல 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 ஒரு ஹெல்த்தியா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ம். அவரு வர்றக்கு சங்கடப்பட்டு அப்படி சொல்றாரா? அது உண்மைய சொல்றாரா? எங்களுக்கு தெரியலைங்க பிரதர். ஏன்னா இடையில இடையில அவர் வராம தான் இருந்தாரு. அதனால சொல்றாரான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ம், பீட்டர் பிரதர் கிட்ட பார்த்தா அவர் கை காலெல்லாம் நல்லா அசைக்கிறாரு. நல்லா இருக்காரு ம், பிரதர். நடக்கிறப்போ மட்டும்தான் கொஞ்சம் இப்படி குமிஞ்சு நடக்கிறாரு. ஸ்ட்ரைட்டா ம், நடக்கிறது இல்ல. ம், ம். அதனால அவர்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே தெரியுது. ஆனா அவர் தூக்குறக்கு எனக்கு ரொம்பவே ஒரு பெலன் இல்லாமயே போகுதுங்க பிரதர். ரொம்ப வலிக்குது. இப்போ வலிக்கல பிரதர். வெயிட்டா இருக்கு என் முதுகுல. ம். என்னன்னு தெரியல பிரதர். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க பிரதர். சரிங்க, ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, ஆண்டவரே, சகோதரி செல்வி சிஸ்டருக்காக, பீட்டர் பிரதருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சகோதரிக்கு அந்த முதுகுல இருக்கிற பலவீனம் ஏசப்பா நீர் அறிவீர் ஆண்டவரே. அதை நீங்க தயவாய் சுகப்படுத்த வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதே போல ஆண்டவரே, சகோதரனுக்கும் அவரை நீங்க இவ்வளவு நாளா சுகப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. கடைசியா அந்த கண் பார்வைன்ற ஒரு விஷயத்திலையும் ஆண்டவரே, முழு விடுதலையை நீங்க தர வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, 2 பேருக்கும் அவங்களுடைய அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கொடுங்க. அதற்கு தடையா இருக்கிற அவங்களுடைய பாவங்கள் காரணமா இருந்துச்சுன்னா, தயவாய் நீர் பாவங்கள மன்னிக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. எந்த விஷயத்துல நாங்க உங்கள துக்கப்படுத்தணும்ன்றத வந்துட்டு ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்க காண்பீங்க. காண்பிச்சு ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்வதற்கும், ஆண்டவரே அவைகளை விட்டு விட்டு உம்மை பிரியப்படுத்துவதற்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவர்கள் இருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிக்கு சரீரத்துல இருக்கிற எல்லா வலி, வேதனைகள, அந்த முதுகுல இருக்கிற பலவீனத்த இயேசுவின் நாமத்தினால வெளிய போயிண்டு கட்டளையிடுகிறேன். சகோதரிக்கு முதுகுல இருக்கிற எல்லா வலி, வேதனைகளையும், அந்த பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால வெளிய போயிண்டு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரிய ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு முதுகுல இருக்கிற இந்த வலி, வேதனைகள், பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலைய கட்டளையிடுகிறேன். சகோதரனுக்கும் அவருடைய கண்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, கண்ணானது வந்துட்டு சரீரத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய கண்கள்ல வந்துட்டு நீங்க வெளிச்சத்தை கொடுங்க. அவருடைய கண்களால வந்துட்டு வேதத்தை வாசிப்பதற்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்துல பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து குடும்பத்துல விசுவாசமா இருந்து, அது மட்டும் இல்லாம தன்னுடைய விசுவாச கிரியைகள்ல வெளிப்படுத்துறதுக்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக குடும்பத்தார் அனைவரையுமே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சார். பிரதர், சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? எங்க இருக்குது பிரதர்? சொல்லுங்க பிரதர். எனக்கு வந்துட்டு அந்த இடுப்பு வலி பிரதர் ரொம்ப இருக்கு. திரும்ப வேலை செய்வது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது பிரதர். இடுப்பு வலி, ஸ்பைன்ல ம், எலும்பு ரொம்ப ஊது பிரதர். எலும்புக்கும் இன்னும் வந்து கழுத்து வலி ரொம்ப இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கு கீழே குனிய போது முடிய மாட்டேங்குது பிரதர். படிக்கிறதுக்கு ம், ம். அவ்வளோன்னு ஒரு கழுத்துல பிரதர். சரி பிரதர் பிரதர். இடுப்பும் கேக்குதுங்களா? கழுத்துமா நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். அவன் வந்துட்டு இன்னொன்று பிரதர், இன்னும் வந்துட்டு இந்த ஷோல்டர் போக எல்போ ரொம்ப வலி பிரதர். ரொம்ப கை தூக்கம் ஆக மாட்டேங்குது. ரைட் சைடு ம். ஷோல்டர் பிரதர். ஓகே. இன்னொன்று வந்து பிரதர், எனக்கு இன்னைக்கு ப்ரேயர் கொஞ்சம் வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியும் பிரதர் இன்னைக்கு? இது வந்துட்டு தமிழ்ல தான் பிரதர் வந்துட்டு இருக்குது. இது இது வீடியோ இப்போ எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி அனுப்ப முடியும் வீடியோ பிரதர்? வந்துட்டு வரும் பிரதர். அது வந்துட்டு ஒரு நாள் கழிச்சு தான் வந்துட்டு பிரதர் அதை எடிட் பண்ணி அனுப்புவாரு. நான் சரி வீடியோ பிரதர். எடிட்டிங் அது டைம் எடுக்கும். அது குரூப்ல போடுவாங்க இல்லைங்களா? குரூப்ல அப்படியா பிரதர்? போடுறப்ப அது நாளைக்கோ நாளான்னைக்கோ வீடியோல வரும் பிரதர். அப்படியா நான் பிரதர்? இப்ப ஆடியோ மட்டும்தான் கேப்சர் ஆகும். அப்படியா? இப்ப அதை சரி எடிட் பண்ணி வீடியோல போடுறதுக்கு 1 நாள் 2 நாள் எடுக்கும். குரூப்ல சரி போடுறப்ப அந்த லிங்க் வரும் இல்லைங்களா? நீங்க அதை தட்டி கேட்டீங்கன்னா, என்னைக்கான சரி பைபிள் ஸ்டடின்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரி பிரதர். ஓகே பிரதர். சரிங்க பிரதர். ஜெபிக்கலாம். சரி பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, ஆண்டவரே, சகோதரன் ஜெரால்டு பிரதருக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய இடுப்புல, கழுத்துல, ஷோல்டர்ல, கையில, எல்போல இருக்கிற வலிகள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீர் அறிவீர் ஆண்டவரே. இது ஆண்டவரே, அவருடைய பாவத்து நிமித்தமா அந்த வழிகள் இருக்குமாயின் அவருடைய பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே, பாவங்களை அறிக்கை பண்ணுவதற்கு அவருக்கு கிருபை பாராட்டுங்க. அவைகளை அறிக்கை பண்றது மட்டும் இல்லாம அவைகளை விட்டு விடுவதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனும் நல்ல நற்கிரிகளை நிரம்பி இருப்பதற்கு
நீங்க இரக்கம் பாராட்டுங்க. ஆவியின் கனியில வளருவதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நல்ல ஆவியின் கனியில வளருவதற்கும், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும், சபையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் வந்துட்டு தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு கிருபை பாராட்டுங்க. நீடிய பொறுமையிலையும் சாந்தத்திலையும் சகோதரன் வளருவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. விசுவாசத்திலையும் அன்புலையும் வளருவதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா வலி வேதனைகளையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரனுக்கு இடுப்புல, கழுத்துல, ஷோல்டர்ல, எல்போல, கைகள்ல இருக்கிற எல்லா வலிகளையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உடைய சரீரத்துல இருக்கிற எல்லா வலிகளையும், வலிகளை கொடுக்கிற அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரனுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா வலிகளையும், வலியை கொடுக்கிற அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. நீங்க சகோதரனை பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அதான் ஆகஸ்ட் 15 இந்த சுவிசேஷ கூட்டம் ஏசப்பா நல்லபடியா நடத்தி தரணும்னா என்னால ஏசப்பா ஓட சொல்ற வரைக்கும் நான் ஓடி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா ஏசப்பா வந்து சொல்லியிருக்க அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் வரணும், வந்து தேவனோட வார்த்தையை கண்டிப்பா கேட்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணிக்காங்க. சில பேர் வந்து வரேன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் இல்ல அப்படிங்கிறாங்க. அது அந்த ஆகஸ்ட் 15 வந்து நிறைய என்னன்னா அந்த அந்த ரோமன் கத்தோலிக்கத்துல அந்த மாதா உரிய நாள்ன்னுட்டு எல்லாம் அந்த மாதா கோயில் போறோம் அந்த மாதிரி. அந்த காமநாயக்கன்பட்டிக்கு இங்க வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு 5 ஃபேமிலி அவங்க எல்லாருமே மொத்தமா வந்து அங்க போறோங்கிறாங்க. அந்த காமநாயக்கன்பட்டியில அது ஏதோ பெரிய அந்த மாதிரி கொஞ்சம் சூழ்நிலை. அப்புறம் கொஞ்சம் பேரு கல்யாணத்துக்கு போறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளா கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் வரும்னு சொல்லி இருக்கிறவங்களாவது ஏசப்பா வந்து அவங்க தடை இல்லாம அவங்க வரணும்ன்றதுக்காக ப்ரேயர் பண்ணிக்காங்க. தடை இல்லாம வரணும். ஓகே. ஏசப்பாவோட சித்தம் நிறைவேறணும். கண்டிப்பா ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, உங்களோட தந்தையே, ஆண்டவரே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சகோதரி வந்துட்டு ஆண்டவரே அவங்க நடத்தவிருக்கிற அந்த கூடுகையை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், சத்தியம் தெரியாதவங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும்னு சகோதரிக்கு இருக்கிற வாஞ்சைய ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க. இதற்காக ஆண்டவரே அவங்க ஒரு மாசமா பிரயாசப்பட்டு இதற்காக அவங்க முயற்சிகள்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க, பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க, ஜெபிச்சிருக்கிறாங்க, முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஏசப்பா நம்முடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தை நீர் எப்பொழுதும் கவனிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இந்த கூடுகையில அநேக ஆத்துமாக்களை நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, அவங்க மற்ற வேலையெல்லாம் கைவிட்டுட்டு ஏசப்பா சகோதரி கூப்பிட்டுருக்குறாங்க, அவங்க வீட்டு பிரேயருக்கு வரலான்னு சொல்லி வருவது மட்டும் இல்லாம அங்க வந்து அவங்க வசனங்களை வந்துட்டு கவனமாய் கேட்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக ஆண்டவரே சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வீட்டுல நடக்கிற பிரேயரை அவங்க எந்தெந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்களோ அந்த எல்லா ஆத்துமாக்களும் வந்துட்டு அவங்க பிரேயருக்கு வருவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அன்னைக்கு ஆண்டவரே அறுவடை நடப்பதற்கு நீங்க கிருபை கொடுங்க. ஆத்துமாக்கள் சுவிசேஷத்தை ஏத்துக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அன்னைக்கு வருகிற எல்லோரையுமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாதாக பிரதர். ஒரு ஜெப குறிப்பு பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். ரொம்ப போராட்டமா இருக்கு. எங்க ஊர்ல ஒரு திருவிழா நடந்தது பிரதர். அந்த விக்கிரக திருவிழால வந்து நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யார் கூட போறான், எங்க போறானே, லேட்டா தான் நைட்ல வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா வந்து நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பிரதர். இயேசுப்பா எனக்கு வெளிப்படுத்துங்க, என்னுடைய நடவடிக்கை சரியில்லை, 12 மணிக்கு 1 மணிக்கு அப்படி வீட்டுக்கு வரானே அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். பார்த்தா திடீர்னு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க பிரதர். அந்த விக்கிரக திருவிழால வந்து பேனர் போடுவாங்க இல்லைங்களா, அந்த விக்கிரக போட்டோ கூட எல்லாம் அந்த ஊர் வாலிப பிள்ளைங்க போட்டோ எல்லாம் போட்டிருக்கும் போது இவன் போட்டோவும் அதுல இருந்தது.
அதனால நான் என்ன பண்ணேன், அதை பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு வந்து வீட்டில் நைட்டு அவன் தூங்கிட்டு இருந்தான். அதனால கேட்கல. எனக்கு 11:30 மணிக்கு தான் தெரிஞ்சுது. நான் பார்த்துட்டு வந்து கேட்கல. காலையில் அதே மனசு கஷ்டமா இருந்து காலையில் தான் பிரதர் 9 மணிக்கு எழுந்து நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். சரி, அதனால இவனுக்கு தெரியாம இவங்க போட்டிருக்காங்கன்ட்டு நான் அவங்க இந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் கொண்டாடினாங்களோ அவங்க கிட்டே நான் போய் கேட்டேன். நான் எதுக்குமே வரி கொடுக்கறது இல்லை, நான் எதுவுமே செய்யறது இல்லையே, எப்படி குழந்தை போட்டோ போட்டிருக்காங்கன்ட்டு ஏன் எங்க பையன் போட்டோ போட்டீங்க, அவனுக்கே தெரியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டிருக்கும் போது அவங்க எல்லாம் தெரியாம போட்டோம் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் என் பையன் போட்டோ நீங்க எப்படி போடலாம், எடுத்துருங்க, 1 மணி நேரத்துல இது இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பிரதர். அது அவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது. நான் சொன்னேன். அப்புறம் இவன் என்ன சொன்னா, அவங்க எல்லா எதற்குமே இவன் சொன்னான் பிரதர். தான் கஷ்டமாயிடுச்சு பிரதர். நான் போய் குங்குமம் வச்சு வந்தா என்ன பண்ணுவேன்னுட்டு அப்படியே ஊர் ஜனமே வேடிக்கை பார்க்குது என்ன அப்படி கேட்டான் பிரதர். ஏன் அவன் அப்படி ஆனாலும் எனக்கே ரொம்ப அதுல இருந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். வந்து வீட்டுல கையாத்துக்கிறேன், இதை நான் பண்ணிப்பேன், எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஒரு இதுவா சொல்றேன். வெளியே போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அப்புறம் அங்க அனுப்பலாம், சரி இங்க இருக்கிறத விட இந்த மாதிரி பண்றதை விட அங்க என்ன அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட நான் போன் பண்ணி அவரு கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்து பேசினா அங்கேயும் போக மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னைக்கு அவங்க அப்பா போன் பண்ணி கேட்டுன்னே இருக்கிறாரு. அவன் பதிலே சொல்ல, சாப்பிடவும் மாட்டான் சரியா. அவனு ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரதர். இது எப்படி எனக்கு இது பண்றது தெரியல. எனக்கே இப்போ பலன் ஆவியானவருடைய பலன் அந்த அளவுக்கு நானும் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் பிரதர். சரிங்க சார், நம்ம ஜெபிக்கலாம். பட் இந்த பொறுப்பு வந்துட்டு அப்பா அம்மாவுடைய பொறுப்பு தான். யார் அவனை வளர்க்குறாங்களோ, யார் அவனை பார்த்துக்கிறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு தான். பிள்ளைங்க கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் வந்துட்டு பெற்றோர்கிட்ட தான் கேள்வி கேட்பாரு. ஏலி கிட்ட வந்துட்டு கர்த்தர் பிள்ளைங்க கீழ்ப்படியாதப்ப பிள்ளைங்கள காட்டிலும் பிள்ளைங்களுக்கே 40-50 வயசு இருந்துச்சு. 40-50 வயசு இருக்கிறப்ப கர்த்தர் ஏலியை தான் கேள்வி கேட்கிறார். ஏன் உன் பிள்ளைகளை வந்துட்டு நீ அடக்க மாட்டேங்கிற, ஏன் அவங்க கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. கர்த்தர் வந்துட்டு ஏலி கிட்ட தான் அந்த கேள்விகள் எல்லாம் வருது. அப்படி இருக்கிறப்ப இது பெற்றோருடைய கடமை தான். இதுல பெற்றோர் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் பிள்ளைங்களை மாத்துவார். அவன் சின்ன பையன்தான், ரொம்ப பெரிய வயசு இல்லை அவனுக்கு. அதனால இதை வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரை நாங்க வளர்க்கலாம் ஆண்டவரே அப்படின்னு இதுல பெற்றோர் தான் வந்துட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பும் பொழுது ஏசப்பா நம்ம சில சமயம் என்ன சொல்லுவோம், நான் கரெக்டா தான் வளர்த்தேன், அவன் தான் ஒழுங்கா இல்லை, இந்த மாதிரி பெற்றோர் சொல்லும் பொழுது பிள்ளைங்க மனம் மாற மாட்டாங்க. இல்லை ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒழுங்கா வளர்க்கல, நான் வழக்கமாவே ஆவியின் கனிய பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்க மாட்டாங்க. ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட நீடிய பொறுமையா இல்லை, சாந்தமா இல்லை, நம்ம அன்பா இல்லை அப்படின்னு சொன்னா ஆவியின் கனியை வெளிப்படுத்தலைன்னா பிள்ளைங்க வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு விரோதமாகவே போயிடுவாங்க. அப்ப அதுல மட்டும் நீங்க மனம் திரும்பி ஏசப்பாவோட ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்கள்ட்ட நான் வந்துட்டு அன்பா வந்துட்டு நான் வந்துட்டு நீடிய பொறுமையோட நடந்துக்கல, சாந்தத்தோட நடந்துக்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இனிமேட்டு பிள்ளைங்கள்ட்ட நல்லா சாந்தத்தோட நீடிய பொறுமையோட அன்பா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அன்புனாலே கேட்பாங்க பிள்ளைங்கள்லாம். எந்த வயசா இருந்தாலும் பிள்ளைங்கள்ட்ட நம்ம அன்பு செலுத்தணும்னா அப்பா அம்மா சொல்றத அப்பதான் வந்துட்டு நல்லாவே கேட்பாங்க. அதனால அந்த காரியத்துல மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே சரி சரி இயேசுவே ஆண்டவரே, நடப்பா தந்தையே, ஆண்டவரே சகோதரனுடைய மகனுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரியுடைய மகனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அந்த பையன் வந்துட்டு மனம் மாறுவதற்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. உலகத்தின் ஆவியோட நண்பர்களோட சேர்ந்து அந்த ஊருக்காரங்களோட சேர்ந்து அவன் கெட்டு போயிடாம அந்நிய தெய்வங்கள்ட்ட போய் வந்துட்டு அவன் வந்துட்டு இணக்கம் வச்சுக்காம வந்துட்டு அவனோட முடைய பிள்ளையா இருப்பதற்கு இறக்கம் பாராட்டுங்க. அதற்கு அவனுடைய பெற்றோர் வந்துட்டு மனம் திரும்புறதுக்கு கிருபையை கொடுங்க. அவனுடைய பிள்ளைகளை வந்துட்டு அவனுடைய சத்தியத்துல வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. பெற்றோர் வந்துட்டு பிள்ளைங்கள்ட்ட நீடிய பொறுமையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். சத்தியம் சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது, அந்த சத்தியத்தை வந்து வெளிப்படுத்துகிறவங்களா நம்ம வந்துட்டு இருக்கணும். நம்முடைய கிரியைகள் மூலமா காண்பிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆண்டவரே. ஏசப்பா அதன்படி வந்துட்டு சகோதரி அவன்கிட்ட கோவப்பட்டிருந்தாங்கன்னா, அவன்கிட்ட எரிச்சல் பட்டிருந்தாங்கன்னா, நீடிய பொறுமையா சாந்தமா அன்பா நடந்துக்கலன்னா ஏசப்பா அந்த ஒவ்வொரு தருணத்துக்கும் அவங்கள மன்னிங்க. மன்னிச்சு இனிமேட்டு வந்துட்டு அவன்கிட்ட வந்து நல்லா அன்பா நடக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. சாந்தமா இருக்கிறதுக்கும் நல்லா வந்துட்டு சமாதானமா அவனோட பேசுறதுக்கும் நீடிய பொறுமையோட அவன்கிட்ட நடக்கிறதுக்கும் கிருபை கொடுங்க. அவன் அன்புனால மாறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக ஆண்டவரே இந்த மகனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவனுக்குள்ளார செயல்படுகிற எல்லா கீழ்ப்படியாமையும் அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன்.
இந்த மகன்கிட்ட செயல்படுகிற எல்லா கீழ்ப்படியாமை நசுத்தாவிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால நம்ம நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. அவன் நல்ல மனம் மாறி நம்முடைய பிள்ளைய மாறுவதற்கு நீங்க கிருபை கொடுங்கப்பா. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் இருக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ. Praise the Lord, sister. பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? ஓகே, இதுக்கு மேல யாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்டோ சாட்சிகளோ இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியை நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட்.